All here shall be one day her sweetness' whole. All contraries prepare her harmony. Towards her our knowledge climbs, our passion grows. In her miraculous rapture we shall dwell. Her class will turn to ecstasy our pain. Our self shall be one self with all through her. Thank you. இன்று நாம் நமது அன்னையாரின் மகா சமாதி தினத்தன்று கூடியிருக்கிறோம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அருளிச் செய்துள்ள மகா காவியமான சாவித்திரியில் எங்கனம் பகவான் அன்னையை காட்டியிருக்கிறார் என்பதை பார்க்கப் போகிறோம். 2 இடங்களில், இந்த காவியத்தின் 2 இடங்களில் பகவான் அன்னையை மிக தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார். ஒன்று புத்தகம் 1 2ஆம் காண்டத்தில் நாம் பார்க்க போகும் வரிகள். அடுத்தது முதலில் ஆரம்பத்தில் மதர் படித்தார்களே அந்த வரிகள். புக் 3 த புக் ஆஃப் தி டிவைன் மதர், கேண்டோ 2 தி அடோரேஷன் ஆஃப் த டிவைன் மதர் வருகின்ற வரிகள். இந்த 2 இடங்களிலும் காட்டியிருக்கும் வரிகள் அப்படியே நமது அன்னையை படம் பிடித்து காட்டுகின்றன. இரண்டுமே சாவித்திரியை பற்றியது. ஒன்று, இந்த காண்டத்தில் வருபவை அனைத்துமே சாவித்திரியை பற்றியது. புத்தகம் 3 2ஆம் காண்டத்தில் வருவது தெய்வீக அன்னையை மன்னர் அஸ்வபதி தரிசிக்கிறார். அந்த சமயத்தில் அவர் தெய்வீக அன்னையை வந்தனை செய்கின்றார். அந்த வந்தனை துதிகளாகத்தான் அந்த வரிகள் அமைந்திருக்கின்றன. அவையும் அப்படியே நமது அன்னைக்கு பொருந்தும். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த வரிகள். புக் 1 கேண்டோ 2 வரிகள் 139 172 வரை. நாம் பார்க்க போகின்ற இந்த ஆங்கில வரிகளின் தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்திருப்பவர் திருமதி விஜயா சங்கர் நாராயணன். T.S. கபாலி சாஸ்திரியாரின் மாணவி. ஆரம்பத்தில் ஆசிரமத்தில் இருந்தபொழுதும் திருமணத்திற்கு பின் சென்னையில் சென்று வாழ்ந்தவர். பின் தனது இறுதி காலத்தில் ஆசிரமத்திற்கே திரும்பி வந்து அன்னையின் திருவடி நிழலில் ஒன்றியவர். இன்றைய வரிகளை பார்க்க போவதற்கு முன் நாம் கொஞ்சம் பின்னால் போகிறது அவசியமாக இருக்கின்றது. புவியின் பெருவிருப்பொன்றே அவள்தனே அழியும் மானிட பிரிவிதன்னை ஏற்குமாறு தூண்டியதாமே. A world's desire compelled her mortal birth. இந்த மானிட பிரிவியை ஏற்குமாறு தெய்வீக அன்னையை புவியின் ஆசை தூண்டுகின்றது. அதாவது உலகத்தினுடைய பெருவிருப்பு, அந்த பெரிய ஆசை, உலகத்தினுடைய பெரிய ஆசை எப்படி வந்தது அதை நாம் பார்க்க போகணும் என்றால் அதே புத்தகம் 3 கேண்டோ 4 த விஷன் அண்ட் தி பூனில் அதுக்கு போகணும். அங்கே போகும் பொழுது பக்கம் 345 வரிகள் 420 421 நமக்கு தெளிவாக தெரிகின்றது. அஸ்வபதி மன்னர் தனக்கு காட்சியளித்துள்ள தெய்வீக அன்னையிடம் வேண்டுகிறார். நிறைய இருக்கு. இந்த 2 லைன் தான் அந்த பிறவி எடுப்பதற்கான, தெய்வீக அன்னையே இந்த உலகில் பிறவி எடுத்து வருவதற்காக
அமைந்த வரிகள். Let a great word be spoken from the heights, and one great act unlock the doors of fate என்று அவர் கேட்கின்றார். அதற்கு பதிலாக தெய்வீக அன்னை 24 வரிகளில் அவள் பதிலளிக்கின்றாள். அது பக்கம் 346 வருகின்றது. அதில் கடைசி 4 வரிகளில் பார்க்கும் பொழுது மன்னர் அஸ்வபதியினுடைய வேண்டுகோளுக்கு அங்கே வரம் அருளப்படுகிறது. எந்த வரிகளிலிருந்து நமக்கு தெரிகின்றது இங்கே தெய்வீக அவதாரம் நிகழப்போகிறது என்று. அந்த வரிகளை பார்ப்போம். A seed shall be sown in death's tremendous hour, a branch of heaven transplant to human soil. Nature shall overleap her mortal step. Fate shall be changed by an unchanging will. இந்த அன்சேஞ்சிங் வில் அப்படின்றது யாரு? இங்கே பிறவி எடுத்து வரப்போகும் சாவித்ரி, தெய்வீக அன்னை. இந்த காண்டத்தில் மதனுடைய விளக்கங்கள் இருக்கின்றன. அபவுட் சாவித்ரி என்ற புஸ்தகத்தில் கேண்டோ 1 கேண்டோ 2 அதுக்கு விளக்கங்கள் குறிப்பிட்ட வரிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே விளக்கம் சொல்லி கொண்டு போயிருக்கிறார்கள். அதிலிருந்து திரட்டப்பட்டவை இன்றைய உரையில் நிறைய இடம் பெறுகின்றது. அதில் இதே கேண்டோவில் 47வது வரியிலேருந்து 74வது வரிகள் வரைக்கும் இருக்கின்றவைக்கு மதர் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் இந்த சாவித்திரியுடைய பிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், அன்னை காட்டியிருக்கிறார்கள். அன்னை கூறியிருக்கும் விளக்கம்: தான் பிறப்பெடுத்து வந்துள்ள மூலத்தின் ஆற்றலையும் அந்த ஏகத்தினின்று பெற்றுள்ள உரிமையையும் கொண்டு அவள் இப்பூமியின் கண் வெளிப்பட்டு வந்துள்ள தன்மையின் விதிகளை, சட்டங்களை மீற வேண்டும். இங்கு தெய்வீகம் இறங்கி வருவதை தடை செய்யும் அனைத்தையும் வெல்லுதல் வேண்டும். இத்தடைகள் யாவும் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளன. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த ஏகன் ஒருவனே தான் படைத்துள்ள அனைத்திற்கும் ஏகபோக உரிமையாளன் என்பதையும் நிரூபிக்க வேண்டும். தற்போதுள்ள படைப்பை மரணமும் அனைத்தும் மறைந்து போக வேண்டியவே என்ற தத்துவமுமே ஆட்சி செய்கின்றன. சாவித்ரி அவற்றின் ஆட்சியை முற்றுமாக இல்லாது போகச் செய்வதற்கே விரும்புகிறாள். ஏன்? மிக உயர்ந்ததோர் வாழ்வும் உயர் உணர்வும் இங்கே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அவள் எவ்வாறு வெல்கிறாள் என்ற கதைதான் இம்மகா காவியத்தில் சொல்லப்பட போகிறது. இந்த காவியம் முழுவதுமே என்ன என்பதை மதர் இந்த வரிகளில் சுருக்கத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இதே காண்டத்தில் 47வது வரியிலிருந்து 74வது வரிகளுக்கான சுருக்கத்தை சொல்லும் பொழுது மதர் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள்: இங்கே பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கின்ற அனைத்தும் அழிந்து போகக்கூடியவையே அந்த ஏகபோகன் உரிமையாளன் அல்ல என்பதை அங்கே நிலைநாட்ட வந்தவை. அவற்றை இல்லாது போகச் செய்ய வேண்டும். இதுதான் சாவித்திரி காவியத்திடம் முற்றுமான சாரம். இது நமக்கு இன்ட்ரோடக்ஷனாக எடுத்துக்கலாம். ஏன் இது இங்கே வருது? இந்த கேண்டோவில் பிரச்சனை என்ன? பிரச்சனை முதல் கேண்டோவில் இந்த சிம்பிள் டானில் பார்த்தோம், தெரியும் நமக்கு. கடைசியில் சத்தியவான் இன்று மரணிக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி வந்துடுது. சத்தியவான் மஸ்ட் டை அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அதனால அந்த இறப்பை வெல்வதற்காகத்தான் சாவித்திரி வந்திருக்கிறாள். அவள் எப்படி வெல்லப் போகிறாள் என்பதையெல்லாம் சொல்லுவது தான் இந்த காவியம். இந்த இடத்துல அந்த பிரச்சனை, இதுதான் பிரச்சனை என்று பகவான் முதல் காண்டத்திலேயே காட்டிவிட்டார். இந்த 2வது காண்டத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் சாவித்திரியின் பெருமைகள் எல்லாம் யார் வெல்லப் போகிறாள் அது நமக்கு தெரியும். அவளை சத்தியவானை மணந்த சாவித்திரி தான் அதை வெல்ல வேண்டும். ஏன்னா அவள் ஒருத்தைக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது.
சாவித்திரியோட அப்பா அம்மாவுக்கு தெரியும், சாவித்திரிக்கு தெரியும், 3 பேருக்கு தான் தெரியும். இந்த 3 பேரில் 2 பேர் வந்து மாத்ரா தேசத்தில் இருக்காங்க, ஒன்றும் செய்ய முடியாது. சாவித்திரி தான் சத்தியவான் கூட இருக்கின்றவள். ஆக இன்றைய தினத்தில் சத்தியவான் இறக்கப் போகின்ற இந்த தினத்தில் அவள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும். அப்படின்னு வரும் பொழுது அவள் அந்த காலையில் உட்கார்ந்திருக்கும்போது, ஏன்னா முதல் கேண்டோவில் வருது சாவித்திரியும் துயிலகன்று எழுந்தனள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வருது அது. அதனால் இப்போ தூங்கி எழுந்திருந்திருக்கா சாவித்திரி, அவ்வளவுதான். விடியற்காலை பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரம். எழுந்திருக்கும் பொழுது இந்த பிரச்சனை அவள் முன்னால் வந்து பெரிதாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்றது. அதை அவள் எதிர் சந்திப்பதற்கு முன்னாக அவளுடைய மனக்காட்சிகளில் இந்த 12 மாதமும் அப்படியே திரை போல ஒரு சினிமா போல ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் பகவான் காட்டிவிட்டு இடையிடையே சாவித்திரியின் பெருமையை பற்றியும் பகவான் பேசிக்கொண்டே வருகின்றார். அதனால்தான் இந்த இடத்துல வந்து சாவித்திரியை பற்றியதான ஒரு விவரணம் இங்கே வந்திருக்கின்றது. இப்போது ஃபேட்டுன்றதை பார்த்தோம். இந்த விதியைத்தான் வந்து அவள் வெல்ல வேண்டும்னு வந்திருக்கின்றது இல்லையா? அந்த விதி என்ன, இங்கே 50வது வரியிலேயே, இந்த கேண்டோலேயே 50வது வரியிலேயே அவர் ப்ரெசன்ட் ஃபேட் சைல்ட் ஆஃப் பாஸ்ட் எனர்ஜிஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான வாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதாவது என்ன சொல்கின்றார், நாம் கடந்து வந்துள்ள கால சக்தியின் அந்த குழந்தை தான் இது. நம்ம இவ்வளோ நாள் நடந்து வந்துட்டோம், செய்த செயல்கள் அதன் விளைவாக வந்திருக்கின்றதே, அதுதான் வந்து நமக்கு இன்றைய விதியாக வந்திருக்கிறது என்று பகவான் காட்டியிருக்கின்றார். ஆனால் நாம் அதிலேயே மாட்டிக்கொண்டு வருவதை ஏற்றுக்கொண்டு இருந்து விடாமல் அதை மீற முடியுன்றதையும் பகவான் வந்து தனக்கே உரிய வரிகளில் வந்து இந்த காண்டத்தில் விளக்கி இருக்கின்றார். அதில் விதியில் நீ சிக்கிக்கொள்ள வேண்டாம், அதிலிருந்து நீ மீண்டு வர முடியும் என்பதையும் பகவான் இந்த காண்டத்திலேயே காட்டியிருக்கின்றார். அதனால் நாம் வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை. அந்த வேலையை வந்து சாவித்திரி ஏற்கனவே செய்து விட்டாள். இப்போ இதில் வரும்பொழுது இங்கே நாம் பார்ப்பது சாவித்திரி எந்த விதமாக செய்ய போகிறாள் என்பதைத்தான் சாவித்திரி காவியம் முழுவதிலுமாக பகவான் விவரித்திருக்கிறார். பல நிகழ்ச்சிகளையும் சொல்லி நேர எப்படின்னு சொல்ல கடைசியில் தான் அது வருது, அது நமக்கே தெரியும். அது இந்த எப்படி சொல்கிறார் அவர் இங்கே, ஹர் வில் மஸ்ட் கேன்சல் ஹர் பாடிஸ் டெஸ்டினி அப்படின்றத வந்து 35வது வரியில் இதே காண்டத்தில் சொல்லியிருக்கின்றார். அவள்தன் விருப்பின் வலிமை அவளது உடலின் விதியினை கழித்திடல் வேண்டும். இது முக்கியமான செய்தி. சாவித்திரியுடைய மிஷன், அவளுடைய வந்திருக்கின்றாலே அந்த குறிக்கோள் என்ன, இதுதான் அது. ஹர் வில் மஸ்ட் கேன்சல் ஹர் பாடிஸ் டெஸ்டினி. எப்படி, இன் ஹர் அன்பார்ன் எலிமெண்ட் அவேக், அது உள்ளே அவளுக்குள்ளே ஒரு விழிப்பு வர வேண்டும் அப்படின்றத சொல்லி இங்கே பகவான் விதியை பற்றி சொல்லுகின்றார். அதில் அதனுடைய விளக்கமாக MP பண்டிட் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது பகவான் கூறியிருக்கிற செய்தி என்ன, விதிக்கப்பட்ட ஒன்றை மாற்றக்கூடிய சக்தி நமது விருப்பாற்றலுக்கு உண்டு. நம்முடைய வில் பவருக்கு விதிக்கப்பட்டதை மாற்றக்கூடிய சக்தி உண்டுன்றத பகவான் சொல்லியிருக்கின்றார். அது எப்படி இங்கே வரும், நமக்கு எப்படி அந்த தைரியம் வரும் அப்படின்றதுக்கு MP பண்டிட்டோட சிறு விளக்கம் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு செயலுக்கு ஒரு விளைவு என்பது ஏற்பட கர்மவினை உருவாகிறது, காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லையா, அந்த வருகின்றது. அதாவது வினையின் விளைவு மனிதனை ஆள்கிறது. நம்ம என்ன செஞ்சோமோ அதற்கு உண்டான பலனை அறுவடை செய்து கொண்டே இருக்கின்றோம். இதுதான் விதி. நீ அப்போ செஞ்ச, போன ஜென்மத்தில் செஞ்ச, இப்போ இந்த ஜென்மத்துக்கு அதுக்கு உண்டானதை அனுபவிக்கிற, உனக்கு கணக்கு சரியாகட்டும், இந்த ஜென்மத்தில் நல்லதை நீ செய்யி அப்படின்னு சொல்கிறது தான் நம்முடைய பழைய சித்தாந்தங்கள். அதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் இங்கே பகவான் காட்டுவது முற்றிலும் மாறுபட்டது. ஆனால் அதே சமயம் இந்த ஆள்கின்ற வினையின் சக்தியை மீறிய ஆற்றல் ஒன்று இடையிட்டு செயலாற்ற முன்வரும்போது
கர்மவினை அதாவது விதி தோற்று போகிறது. ஸோ இதற்கு மேலே இந்த விதிக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்கின்றது என்பதை பகவான் தெள்ள தெளிவாக காட்டுகிறார். அப்படிப்பட்டது ஒரு சக்தி எங்கே இருக்கின்றது? அவரவரின் வில் பவரில் இருக்கு. சாவித்திரியிடம் அது அதிகமாக இருந்து பார்த்தோம். பகவான் இந்த 2வது கேண்டாலில் தான் இருக்கோம். நம்ம இன்னும் பின்னால் போகும் பொழுது சாவித்திரி தன்னுடைய மணாளனை பார்த்து சத்தியவானை தேர்ந்தெடுத்து வந்து சொல்லும் பொழுது அவன் ஒரு வருஷத்தில் இறந்து போவான்னு சொன்ன உடனே நாரதர் சொன்னதை கேட்டு அவங்க அம்மா வந்து நீ போய் இன்னொருத்தனை வேணாலும் தேர்ந்தெடுத்துவான்னு சொல்லும் பொழுது மாட்டேன், நான் ஒரு தடவை சூஸ் பண்ணிட்டேன், இதுதான். இந்த ஓராண்டு காலம் அவனோட வாழ்ந்தாலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த ஆனந்தமும் அமைதியும் எனக்கு கிட்டும், நான் மாற மாட்டேன்னு சொல்கிறான். அப்படிலாம் வருது அது. அப்போது இவள் என்ன செய்கின்றாள்? தன்னுடைய வில் பவர் அந்த இடத்துலையே அவள் காட்டுகின்றாள். அதனால்தான் அவளால் வந்து விதியை மீறி செல்ல முடிகின்றது. மரணத்திற்கு ஆட்பட்ட மனிதனை மரணத்திற்கு அப்பால் அவளால் எடுத்து செல்ல முடிந்தது. இப்போ சாவித்திரி என்ன பண்ணுறா? பௌதிக உணர்வை ஏற்றுக்கொள்ளாது அதனை கடந்து சென்று உள்முகமாக சென்று உயர் சக்தியை வெளிக்கொணர்கிறாள். சத்தியவானின் மரணத்தை அவள் வெல்கிறாள். இந்த இடத்துல வந்து இந்த உண்முகமாக சென்றவள் எங்கிருந்து வந்து தன்னுடைய பலத்தை பெறுகிறாள் அப்படின்ற பார்க்கும் பொழுது அது சைத்திய புருஷன். அவள் உள்ளே உரைகின்ற ஆன்மா. ஆன்மா நமக்கு வந்து நம்ம அன்னையை காட்டியிருப்பது என்னன்னு சொன்னால் அதை சைத்திய புருஷன். அந்த சைத்திய புருஷனோடு நீ தொடர்புகள் அப்படின்னு சொல்லித்தான் மதர் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சைத்திய புருஷன் இந்த நூல் இருக்கு இல்லையா, அது வந்து மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ சொன்னதை வந்து கம்பைல் பண்ணி போட்டிருக்கிறதுல பகவான் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மிக ஆழத்திலுள்ள ஆன்மா விழிப்படைந்தால் வெறும் மன பிராண தூல நிலையிலிருந்து வெளிவந்து சைத்திய உணர்வில் பிறவி எடுத்தால் தான் இந்த யோகத்தை செய்ய முடியும். இந்த பரிபூர்ண யோகத்துக்குள்ளே நம்ம வரணும்னு சொன்னாலே நம்ம ஆன்மாக்குள்ளே போய் அது விழிப்படைந்து இந்த மன பிராண தூல உணர்வுலேருந்து வெளியில் வரணும். அப்போ தான் நம்ம இந்த பரிபூர்ண யோகத்திலேயே அடியெடுத்து வைக்க முடியும்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ விதி பற்றி தெரிந்து விட்டது. விதியை மீறுவதற்கு ஒரு சக்தி இருக்கின்றது. அது எங்கே இருக்கின்றது? நமக்குள்ளே இருக்கின்றது. எப்படியாக இருக்கின்றது? நம்மளுடைய வில் பவராக இருக்கின்றது. இத்தனையும் வந்து பகவான் இங்கே காட்டிவிட்டார். இது சாவித்திரியின் மூலமாக நமக்கு காட்டியிருக்கின்றார். இது முடிந்ததா? இதுக்கப்புறம் வந்து என்னென்று பார்க்கும் பொழுது இவள் சாவித்திரியானவள் அன்றைய தினத்தில் உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கான்னு பார்த்தோம். ஒரு சினிமா படம் போல் அவளுக்குள்ள எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கின்றதுன்றத நம்ம பார்த்தோம். இப்போ நமது இது இன்ட்ரொடக்ஷன். உங்களுக்கு வந்து ஒரு முன்னுரையாக எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை வைத்துக்கொண்டு இதை பேஸாக வைத்துக்கொண்டு நாம் இன்றைய வரிகளை பார்க்க வேண்டும். அப்படி இந்த ஒரு வில் பவர் சாவித்திரிக்கு வரணும்னு சொன்னால் அவள் ஒரு தெய்வீக அவதாரம் என்பது புலப்படுத்தப்பட வேண்டும். ஒன்று ஞாபகம் நம்ம வச்சுக்கணும். என்னன்னு சொன்னால், இந்த காவியத்தை பற்றி, இந்த சத்தியவான் சாவித்திரி கதையை பற்றி இந்தியாவில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அவள் எப்படி அந்த 3 இரவுகள் விரதம் இருந்து தன்னுடைய யம தர்மனோடு போரிட்டு தன்னுடைய கணவனை மீட்டு வந்தால் பதிவிரதா தன்மையினான்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க தெரியும். அந்த விரதங்களும் அனுஷ்டிக்கப்படுகின்ற இதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த காவியம் நமக்காக மட்டும் எழுதப்பட்டது அல்ல. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது உலகம் முழுமைக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமாக எழுதப்பட்ட காவியம். அப்போ இந்த தெய்வீக அவதாரம் தனக்குள்ளே இவற்றையெல்லாம் வைத்திருக்கிறாள் அப்படின்றத எப்படி காட்டுறது? இவள் தெய்வீக அவதாரம்ன்றது வந்து பின்னால் தான் வருது. இப்போ முதல்ல 2வது கேண்டோவில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். அது இருக்கு எங்கேயோ. கடைசியில் தான் வந்து அவளுடைய தெய்வீக தன்மையெல்லாம் வெளிப்பட போகின்றது. ஆனால் இங்கே முதல்ல எப்படி காமிக்கிறது? அதனால்தான் பகவான் வந்து இந்த வரிகளை தேர்ந்தெடுத்து முதலிலேயே இந்த காவியத்தில் அமைத்திருக்கிறார். இந்த நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, 139வது வரி, அதுக்கு கொஞ்சம் முன்னால் இருக்கிற வரிகள்.
அதாவது 134லேருந்து 138 வரைக்கும் இருக்கிற வரிகள்லேயே அந்த சாவித்திரியை பற்றிய விளக்கம் தொடங்கி விடுகின்றது. இங்கே என்ன சொல்கிறார் பகவான் என்னன்னா, அன்பு தேவன் இருக்கின்றானாம், இந்த காட் ஆஃப் லவ் இருக்கார். அவன் இந்த உலகத்துக்குள்ளே வந்து எந்த இடத்துல நான் தங்க முடியும் அப்படின்னு பார்த்து கொண்டே வருகின்றார். ஒரு இடம் கூட அவருக்கு சரியானதாக படவில்லை. அப்படி அவர் பார்த்து கொண்டே வரும்பொழுது என்ன சொல்லுகிறார், வெல் மைட் ஹி ஃபைண்ட் இன் ஹர் ஹிஸ் பர்ஃபெக்ட் ஷ்ரைன். 128வது வரியில் அங்கே பகவான் காட்டியிருக்கின்றார், தான் குடிகொள்ள கோயில் ஒன்றினை அவளில் அவனும் கண்டனன் நன்றே. யார்? இந்த காட் ஆஃப் லவ், அன்பு தேவன் உலகத்துக்குள்ளே வந்து இறங்கி வேலை செய்யணும்னு சொன்னால் ஒரு இடத்துல தங்கி இருக்கணுமே. எந்த இடத்துல தங்கி இருக்கலான்னு அவர் பார்க்குறார். சாவித்திரியுடைய இதயம் ரொம்ப பொருத்தமாக இருக்கின்றது, அதனால் அங்கே வந்து தங்கி இருக்கின்றார். தான் ஏன் தங்க வேண்டும், எப்படிப்பட்ட அது பொருத்தமான இடம் என்பதை தான் வந்து பகவான் வந்து இந்த வரிகளில் காமிச்சிருக்கிறார். எப்படி என்றால், இங்கே அன்னையே இந்த ஒரு வாசகம் சொல்லியிருக்கிறார்கள், உண்மையான அன்புனா எப்படி இருக்கணுன்றதை சொல்லியிருக்கிறார்கள். ட்ரூ லவ் that which fulfills and illumines is not the one receives but the love one gives. ரொம்ப அழகாக இருக்குது. பெற்றுக்கொள்வது அல்ல, கொடுப்பது தான் உண்மையான அன்பு. not the one receives but the love one gives அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து இந்த அன்னையருடைய இந்த அருள்மொழியில் அதனுடைய விளக்கமாக இங்கே நம்ம பார்க்க போகின்றோம். 134வது வரியிலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஆல் இன் ஹர் பாயிண்டட் டு எ நோப்லர் கைண்ட். கவிஞர் வந்து அவளுடைய ஆன்மாவை பற்றி கூறுகிறார். சாவித்தினுடைய ஆன்மா அந்த 2வது வயலில் வந்திருக்கு, லார்ஜ் விஷன்டு ஸ்பிரிட் அப்படின்றத அவளுடைய ஆன்மாவை பற்றி கூறி, அது எப்படி இருக்கின்றது, எர்த்து நியர் டு எர்த் வைட்னஸ், அந்த உலகை போல் பறந்து இருக்கின்ற. அதுக்காக பறந்து போயிட்டா குட்டை ஆயிடுன்றது இல்லை, அது எங்கே இருக்கா, இன்டிமேட் வித் ஹெவன். ஸோ மதரை இமேஜின் பண்ணிக்கோங்க, த ஹியூஜ் ஃபார்ம், உலகத்தை போல விரிந்து அந்த மேல் உலகங்களை தொட்டு கொண்டு நிற்கின்ற விஸ்வரூப அன்னை அவள். எக்ஸால்டட் அண்ட் ஸ்விஃப்ட் ஹர் யங் லார்ஜ் விஷன்டு ஸ்பிரிட். யங் சின்ன பெண்ணவள். சாவித்திரியை பற்றி சொல்லுகின்றார் இங்கே. இந்த சாவித்திரியினுடைய விவரணம் இது வர்ணிப்பு தான் இது. அதை மீறி அவள் வந்து எப்படி போயிட்டா, வேகமாகவும் யங்காக இருக்க அவளுடைய ஆன்மா. அது வாயேஜிங் த்ரூ வேர்ல்ட்ஸ் ஆஃப் ஸ்ப்ளெண்டர் அண்ட் ஆஃப் காம், எல்லாவற்றையும் அப்படியே அது தாண்டி கொண்டு போகின்றது. மேனியையுற்ற பண்பினோடும் சோதி செறிந்த உலகையும் அமைதி மேவிய உலகையும் அடைந்து பயணம் செய்த வண்ணம் எண்ணங்கள் சார்ந்த பாதைகள் தம்மை மீறி உயர பறந்து சிருஷ்டியில் உருப்பெறா நிலைகளில் ஏகி நின்றதாம். ஓவர்ஃப்ளோ த வேஸ் ஆஃப் தாட் டு அன்பார்ன் திங்ஸ். அந்த எண்ணங்களையெல்லாம் தாண்டி அன்பார்ன் திங்ஸில் போய் அவன் நிற்கிறான். ஆனால் லிவ் பண்ணுறது என்னன்னு சொன்னால் மனிதர்களோட. அங்கே அப்பா வீட்டில் இருக்கும் பொழுது மாத்ரா தேசத்தில் எல்லாரோடையும் இருக்கின்றாள். பிறகு திருமணம் முடிந்து அங்கே சத்தியவனோடு இருக்கும் பொழுது அங்கே இருக்கின்ற முனிவர்கள் அவர்களோடு அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாள். வாழ்க்கை எல்லாம் பூமியில் இருக்கிற வாழ்க்கை தான். ஆனால் அவளுடைய தன்மையோ தெய்வீகமாக இருக்கின்றது, மிக உயர்ந்த தன்மையாக இருக்கின்றது. அவளுடைய ஆன்மா என்ன செய்கின்றது, மானிட இயல்பினை மீறி பறந்து செல்கின்றது. உயரே எவற்றை நோக்கி, பிறக்காத தோன்றாதவற்றை நோக்கி. அப்படிப்பட்ட ஒரு உயர்நிலையில் சாவித்திரி இருக்கின்றாள். இது நமக்கு தெரியும். நம்முடைய மதர் எப்படி இருந்தாள், குழந்தை பருவத்தில் இருந்தே ஒரு உயர் நிலையில் தான் மதர் இருந்து கொண்டே வந்தார்கள். அது 5வது வயதிலிருந்தே, ஈவன் அம்மாவுடைய கருவில் இருக்கும் பொழுதே நான் உடந்து இருக்கிறேன்னு சொல்லி மதர் சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல. அதனால் அந்த பிறவி கருவிலே திருவுடையார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கருவிலே திருவுடையார் பிராட்டியாக வளர்கின்றாள் அவள். அப்பா வந்து சர்க்கஸ்க்கு கூப்பிடுறார்.
அதை விட இங்கே எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டான வேலையெல்லாம் இங்கே இருக்குது, நான் இருக்கேன், நான் வரலன்னு. ஒரு 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தை சர்க்கஸ்ன்றது வந்து அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப வந்து கவர்ச்சிகரமானது. நான் வரல, எனக்கு இங்கே அதை விட பெரிய வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவளுடைய எண்ணங்கள் எங்கே இருக்கின்றது அதை நம்ம பார்க்கணும். அந்த குழந்தையினுடைய எண்ணங்கள் எங்கே இருந்தது? இயல்பினை மீறி உயர பறந்து அங்கே செல்கின்றது. ஏங்க, சிருஷ்டியில் உருப்பெறா நிலைகளில் ஏகி நிற்கின்றது. இன்னும் இங்கே பிறந்து வரல. அந்த நிலைகளில் அன்னையார் தன்னுடைய சிறு வயது முதலே இருந்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு பார்க்க போகிற வரிகள். Ardent was her self-poised, unstumbling will. Her mind, a sea of white sincerity, passionate in flow, had not one turbid wave. தன்னுள் மையம் கொண்டு நிலைத்த அவள்தன் இச்சை திண்மை கொண்டது, கணமும் பிறழா தன்மையுடைத்து. தெள்ளிய நேர்மை கடலாய் திகழ்ந்த அவள்தன் உளமோ பொங்கிப் பெருகும் வேகமதாயினும் அதனில் கலங்கியதோர் அலையினை காணுதல் அரிதாம். இந்த 3 வரிகளில் பகவான் எதை காட்டுகிறார் என்றால், சாவித்திரியினுடைய 2 தன்மைகளை நமக்கு காட்டுகிறார். ஒன்று அவளுடைய வில், சங்கல்பம், அதாவது உறுதி, விருப்பாற்றல். 2வது அவளுடைய மனது, மைண்ட். 2ஐயும் பகவான் இங்கே காட்டியிருக்கின்றார். அது எப்படி இருக்கின்றது? அவளுடைய வில் ஆர்டன்ட், செல்ஃப் பாய்ஸ்ட், அன்ஸ்டம்பிளிங். 3 அட்ஜெக்டிவ் அதுக்கு. ஒரு சங்கல்பந்தான், ஒரு உறுதி தான். அது எப்படி இருக்கின்றது? ஆர்டன்ட், வெரி இன்டென்ஸ் அண்ட் பவர்ஃபுல், திண்மையாக இருக்கின்றது. தமிழ் வரியில் பார்த்தா திண்மை கொண்டது, இச்சைன்னு கொடுத்துருக்கு, வில் பவர். அது அடுத்தது எப்படி இருக்குது? செல்ஃப் பாய்ஸ்டு, தன்னுள் மையம் கொண்டு நிலைத்து இருக்கின்றது. தான் என்ன பணி செய்ய வந்திருக்கின்றோம் என்பதை அது உணர்ந்து அதிலேயே நிற்கின்றது. வெளிப்புற காட்சிகளாலோ புற நிகழ்வுகளாலோ அது சலனப்பட்டு விடவில்லை. ஈவன் சத்யவானுடைய மரணம்ன்றதே ஒரு பெரிய தாங்க முடியாத ஒரு சோகம். அதையும் அவன் எப்போ 1 வருட காலமாக அறிந்து வைத்திருக்கின்றாள். அப்போ அந்த உள்ளத்தில் எவ்வளோ ஒரு குமுறல் இருந்திருக்கும். வெளி உலகத்தோட வெளி மனிதர்கள் படும் சந்தோஷத்தை எல்லாம் பார்த்து தானும் சந்தோஷிக்காதபடி அவளால் இருந்திருக்கக்கூடிய நிலை அது. அப்படித்தான் சாவித்திரி ஒரு பெண் இருக்கக்கூடும். கணவன் இறந்துபடுவது என்பது ஒரு பெண்ணுக்கு வந்து மிக துயர் தருகின்ற விஷயம். தன்னுள் மையம் கொண்டு நிலைத்து வேற இருக்கின்றது. இதில் இன்னொன்று என்னென்னா, அன்ஸ்டம்பிளிங், அதுதான் புற நிகழ்வுகளால் சற்றும் அலைக்கழிக்கப்படாதது. நான் போயிடுறேனே, எதுக்கு இந்த அம்மா சொல்லியிருக்கச்சே 2வது மணாளனை தேடி போயிருக்கலாம். இல்லை, அப்போவே அந்த உறுதியாக போயிடுத்து. எகினை ஒத்தன்னு அங்கே நாரதர் சொல்லியிருப்பார். அவ்வளவு உறுதியான வில் பவரோடு அவள் தேர்ந்தெடுத்து இப்போ அப்படி இருக்கின்றாள். கணமும் பிறழா தன்மையுடைத்து, ஒரு செகண்டு கூட தன்னுடைய குறிக்கோளிலிருந்து அது விலகவே இல்லை. சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள், ஆனால் உள்ளே நிலைத்திருக்கின்றாள். தன்னுடைய குறிக்கோளை உணர்ந்திருக்கிறாள். தான் செய்ய வேண்டியது என்ன என்று அவளுக்கு தெரியும். அதை நோக்கிய வண்ணமாக அவள் பயணித்து கொண்டிருக்கிறாள், தன்னுடைய ஆன்ம பயணமாக. அதனால தான் இங்கே முதல்லே பார்த்தோம், சிருஷ்டியில் உருப்பெறா நிலைகளில் ஏகி நின்றதாம். அதை வேண்டி அது நிற்கின்றது, பறந்து சென்று கொண்டே இருக்கின்றது. இதில் நீங்கள் இன்னொன்று பார்த்தா தெரியும், மதருடைய சிக்னேச்சர் எப்படி இருக்கும், கையெழுத்து எப்படி இருக்கும்? ஒரு பறவை அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் இது இந்த வரிகள் அப்படியே நம்ம மதரைத்தான் படம் பிடித்து காட்டுகின்றன. ஒரு உயர்நிலையில் மதர் இருந்திருக்கிறார்கள், அதை நாம் இங்கே பார்க்கிறோம். தெள்ளிய நேர்மை கடலாய் திகழ்ந்த அவள்தன் உளமோ பொங்கி பெருகும் வேகமதாயினும் அதனில் கலங்கியதோர் அலையினை காணுதல் அரிதாம். Passionate in flow, had not one turbid wave. What is
her mind a sea of white sincerity. இங்கே வெண்மைன்றது வந்து நமக்கு தெரியும், இன்டெக்ரல், எல்லாவற்றையும் ஒன்றிணைத்தது, பியோர், தூயதன்மையுடையது, இதுவும் தெரியும். ஹர் மைண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் எ சி ஆஃப் ஒயிட் சின்சியாரிட்டி, எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்த ஒரு நேர்மை. நேர்மைன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நான் நேர்மையாக இருக்கேன்னு சொல்கிறோம், அந்த நேர்மை இல்லை, இது அதையும் விட உயர்ந்த நிலை. அதாவது தான் என்ன செய்ய வந்திருக்கோன்றதை வந்து உணர்ந்து அதற்கானவற்றில் மட்டும் ஈடுபட்டு கொண்டு இருப்பது, அப்படிப்பட்ட ஒரு நேர்மை. அதனால தான் அடுத்த வரியில் வந்திருக்கு, ஹேட் நாட் ஒன் டர்பிட் வேவ், எந்த ஒரு அலைக்கழித்தலுமே இல்லை. கடல் பீச்சுக்கு போனால் நம்ம பார்த்துருந்துருக்கலாம், உள்ளே இருக்கிற தண்ணி அப்படியே இருக்கும், இந்த வெளியில் அலையாக வருதே அதுதான் அந்த மண்ணையெல்லாம் பிரட்டி கொண்டு வந்து ஒரே கலங்கலாக இருக்கும். அந்த மாதிரி இவள்கிட்ட எதுவுமே கிடையாது. இந்த ஊமை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்ம வந்து புற வாழ்க்கையிலே இருக்கோன்றத பகவான் வந்து மறைமுகமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். நீ எப்போவுமே வெளியில் இருக்க, அதனால் உன்னோட வாழ்க்கை எப்போவுமே கலங்கி குழம்பி குட்டையாக கிடக்கு. இதுவே நீ உள்ளே போக ஆரம்பிச்சேன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு தெள்ளிய தன்மை வந்து விடும் அப்படின்றத சாவித்திரியை வந்து படம் பிடித்து காட்டுவதன் மூலம் அன்னையையும் நமக்கு சித்தரித்து காட்டி அதற்கும் மேலே நீ எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணுன்றதையும் பகவான் காட்டியிருக்கிறார். அது சாவித்திரியை போல் ஒரு அழகான காவியம் கிடையவே கிடையாது. நீங்கள் இதையே வந்து இலக்கிய நயத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, படிக்கிறதுக்கு தத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த ஃப்ளோ அதை எடுத்துக்கொண்டால், எதை எடுத்துக்கொண்டாலும் சாவித்திரியை மிஞ்சிய காவியம் இந்த உலகத்திலேயே கிடையாது. மதரே இதை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து மாப்பு பண்டிட், அதாவது எம்பி பண்டிட் என்ன சொல்ல, நேர்மையை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், ஸ்ரீ அரவிந்தர் கூறுவதை தான் அவர் எடுத்து காட்டுகிறார். பகவான் சொல்கிறத தான் அவரும் சொல்லுகின்றார். நேர்மை என்பது வாழ்க்கையின் எல்லா நடவடிக்கைகளிலும் ஒருவன் அடைந்துள்ள உயர் உணர்வு நிலைகளுக்கு ஏற்ப உயர்த்தி அவன் அடைந்திருக்கும் உயர் உணர்வு நிலைகளில் அவை அனைத்தையும் ஒருங்கிணைப்பதும் ஆகும். கொஞ்சம் கஷ்டம், இந்த நேரம் வந்து குறைவாக இருக்கிறதுனால இதெல்லாம் விளக்க முடியலை. இதெல்லாம் விளங்கி கொண்டு படித்தோம்னா ரொம்ப 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 வந்து நமக்கு வந்து அத்தனை பாடங்களும் இதுலேருந்து கிடைக்கும். வாழ்க்கையோட எல்லா நடவடிக்கைகளையும் நான் இப்போ ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கேன்னு சொன்னேன்னா அந்த இடத்துக்கு அதை உயர்த்தி கொண்டு போகிறது மாத்திரம் இல்லை, அந்த எல்லா நடவடிக்கைகளையும் அந்த உயர் உணர்வு நிலையிலே ஒருங்கிணைப்பது, எல்லாத்தையும் வந்து இன்டகிரேட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறார். ஒன்றில் நான் நேர்மையாக இருக்கேன், பேச்சில் நேர்மையாக இருக்கேன், செயலில் நேர்மையாக இருக்கேன், ஆனால் எண்ணத்தில் நேர்மை இல்லை. எனக்கு உள்ள என்னமோ கசடு, ஒரே கச்சடாவாக இருக்குது உள்ள, ஆனால் வெளியில் வார்த்தை மாத்திரம் ரொம்ப அருமையாக வருது. அப்படியே நான் அனைவருக்கும் அப்படியே நல்லது செய்கிற மாதிரி வார்த்தைகள் வருது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்னுடைய உள்ள இவன் போனான்னா எனக்கு பதிலாக பதவி கிடைக்கும், இல்லை எனக்கு இது கிடைக்கும், இல்லை இவர் இவ்வளவு நல்லபடியாக சொல்கிறாரே செய்கிறாரே நான் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற உள்ளதை வைத்துக்கொண்டு வெளியில் வருது. அது இல்லை, எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பது, எல்லா நடவடிக்கைகளையும் அந்த உயர் நிலையில் கொண்டு போய் ஒருங்கிணைப்பது தான் வந்து நேர்மைன்றது. நேர்மையாக இருக்குன்னு ஒன்றில் மாத்திரம் சொல்கிறதில்ல. இந்த வரிகளுக்கு வந்து 134லேருந்து 141 வரிகளுக்கு வரைக்கும் கூத்தாவோட ஓவியம் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது நீங்கள் சாவித்திரி பவன் வரும்பொழுது இந்த கேண்டோவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 5வது ஓவியமாக இருக்குது. அதை வந்து வச்சு பார்க்கணும். அதாவது விஷுவல், அதெல்லாம் அதை பார்த்து அந்த வரிகளுக்கு அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம படித்து தெரிஞ்சுன்னு சொன்னால் வந்து இந்த வரிகளை படிக்கும் பொழுது அந்த ஓவியம் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆஸ் இன் அ மிஸ்டிக், அடுத்த வரிகளுக்கு போகிறேன். 142லேருந்து 150 வரைக்கும் நான் போகின்றேன். As in a mystic and dynamic dance, a priestess of immaculate ecstasy, inspired and ruled from truth's revealing vault, moves in some prophet cavern of the gods, a heart of silence in the hands of joy, inhabited with rich creative beats, a body like a parable of dawn that seemed a niche for a veiled divinity or golden temple door to things beyond.
ஒரு தத்துவம் பொதிந்த வீருடை ஆடலில் மாசற்ற தூய பரவசமிக்க ஒரு திருவுடை பிராட்டி சத்தியம் காட்டும் அகக்காட்சிதனில் ஊக்கம் பெற்று அதனுக்கு ஆளாய் வானோர் தம் வருமுன் உணரும் உள்ளகங்களிலே உலவுதல் போல உவகை கரங்களில் ஆக்கச் செறிவுடை துடிப்புகள் கொண்ட மோன இதயமொன்று மறைந்து நிற்கும் தெய்வீகம் தனக்கொரு ஒதுக்கிடமாகவோ அன்றி பரம்பொருள் தனக்கொரு பொன் ஆலய வாயிலெனவோ விளங்கிய வைகரை தனக்கோர் உருவகம் போன்று தோன்றும் மேனியில் உறைந்தது. ரொம்ப அழகு. இந்த வரிகளில் பகவான் ஒரு கவிஞராக சாவித்திரியினுடைய இதயத்தை பற்றி பேசுகிறார். ரொம்ப ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக அமைந்த வரிகள் இது. இந்த வரிகள் இதற்கு முந்தின பார்த்தோமே அந்த 3 வரிகள் எல்லாத்தையும் பகவான் ஓவர் மைண்ட் போய்ட்ரின்னு சொல்லியிருக்கின்றார். அமல்கிரண் சாவித்திரி அதையும் எழுதினார். பட் இங்கே திருத்தி அமைத்து எழுதும் காலத்தில் பகவானுக்கு மிகவும் நெருக்கமானவர். ஆகவே கடிதங்கள் மூலமாக பகவானிடம் கேட்கின்றார். இந்த சாவித்திரி காவியம் மிக உயர்ந்த தளங்களிலிருந்து வருகின்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லணும், இது எந்த வரிகள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தளத்திலிருந்து வந்தது, ஓவர் மைண்ட் போய்ட்ரியாக வந்தது அப்படின்னு சொல்லும்போது பகவான் அதை சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் 1932 அமல்கிரனுக்கு சொல்கின்றார். இந்த வரிகளையும் முதல் 16 வரிகள் கேண்டோ சிம்பிள் டான்ல முதல் 16 வரிகள் இருக்கு இல்லையா, அந்த 16 வரிகளும் இந்த வரிகளும் ஓவர் மைண்ட் போய்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லியிருக்கின்றார். ஆனால் அவர் சொல்கிறார், பகவான் அமல்கிரன்ட்ட சொல்கிறார், நீ இதை வெளியிடக்கூடாது, உனக்கு மாத்திரமே இதுன்னு சொன்ன. அதுக்கப்புறம் தான் பகவானுடைய மகா சமாதிக்கு பிறகு தான் இந்த இதை அவர் சொன்னார். அது ஒரு புக்கில் இருக்குது. எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் அவர் அமல்கிரண் ஒரு டாக், அவரும் நிரோத் பர்மனும் டாக்ஸ் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், அதில் வந்திருக்குது. எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டால் அதுதான் சோர்ஸ். இந்த வரிகளில் நம்ம சாவித்திரியோட இதயத்தை பற்றி பார்க்க போகிறோம். As in a mystic and dynamic dance, a priestess of immaculate ecstasies, inspired and ruled from truth's revealing vault. அதை எடுத்துப்போம். எங்கேருந்து இது வருது? இது ஆஸ் இன் a mystic and dynamic dance. இந்த இடத்துல ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரீஸ்டஸ், ப்ரீஸ்டஸ்னு 2வது வரியில் வந்திருக்கு. அந்த 143வது வரியில் எ ப்ரீஸ்டஸ் ஆஃப் இம்மாக்குலேட் எக்ஸ்டசிஸ். இது பகவான் கிரீக் இதுலேருந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார். கிரேக்க அந்த ஒரு கதைன்னு சொல்ல முடியாது, அந்த கிரேக்க தத்துவத்தில் அதில் வரும்பொழுது அந்த ஒரு கோவில், அந்த கோவிலுக்குள்ளே கீழே ஒரு கேவன்றது மறைவிடமான குகை மாதிரியான ஒரு மறைவிடம். அது அந்த மறைவிடத்துக்குள்ளே ஒரு பூசாரிணி உட்காந்துருப்பாள். அவள் மேலே வணங்கிட்டுலாம் போகிறவங்க போனதுக்கப்புறம் கீழே போய் அவள் குறி சொல்கிறவள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஷீ வில் பி இன் ட்ரான்ஸ். யாராவது போய் முக்கியமான நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்பொழுது அவர்கள் போய் கேள்வி கேட்கிறார்கள் என்றால் அவள் தன்னுடைய ட்ரான்ஸுக்குள்ளே தான் இருக்கான். அந்த ட்ரான்ஸுக்குள்ளே இருந்ததை ஆழ் தியானத்தில் இருந்து கொண்டு சில சப்தங்களை மற்றும் எழுப்புவாள். அந்த சப்தங்களை அவை என்ன அப்படின்றத விவரித்து சொல்கிறது பக்கத்தில் ஒரு பூசாரி இருப்பார். அவர் அவர்களுக்கு விளக்கி சொல்வார், இதற்கு இன்ன அர்த்தம் சொல்லிட்டு. அதைத்தான் இங்கே சொல்கிறார். அவள் என்ன செய்வாள்னா சத்தத்தின் மூலம், சப்தங்களின் மூலம் சொல்கின்றாள். அதான். ஆனால் இங்கே சாவித்திரி என்ன பண்ணுறாங்கன்னா டைனமிக் டான்ஸ். இந்த வரிகளுக்கும் ஹூத்தாவோட ஓவியம் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். வெள்ளை ட்ரெஸ்ஸில் சாவித்திரி அப்படியே ஆடுற மாதிரி அது இருக்கும். அது டைனமிக் டான்ஸ். அவங்க சாவித்திரி தன்னுடைய எளிய அந்த நடனத்தின் மூலமாக வீருடை தத்துவம் பொதிந்த வீருடை ஆடலில் அவள் என்ன செய்கின்றாள், மாசற்ற தூய பரவசமிக்க ஒரு திருடை பிராட்டி அப்படின்னு இங்கே பகவான் சித்தரித்திருக்கின்றார். அந்த ப்ரீஸ்டஸ்ன்றது இங்கே திருவுடை பிராட்டி. அவள் என்ன செய்கின்றாள், சத்தியம் காட்டுகின்ற அகக்காட்சி தன்னில். நம்மளை மாதிரி மைண்ட் லெவலில் இல்லை, உள்ளே போய் அந்த சத்தியம் என்ன காட்டுகின்றதோ அதை வச்சு அதில் ஊக்கம் பெற்று அதனுக்கு ஆளாய்
இங்கே வானோர் தம் வருமுன் உணரும் உள்ளகங்களிலே உலவுதல் போல என்ன செய்கின்றாள்? உவகை கரங்களில் ஆக்கச் செருவுடை துடிப்புகள் கொண்ட மோன இதயம் ஒன்று. அவளுடைய இதயம் எப்படி இருக்கின்றது? இந்த மேலே இருக்கிற வரிகள் எல்லாம் என்னன்னு சொன்னால் சாவித்திரியினுடைய வெளி உடலை பற்றிய விவரம். அது ஒரு திருவுடை பிராட்டி, அதாவது ஒரு பூசாரிணி, மேல் உலகங்களிலிருந்து செய்திகளை கொண்டு வருபவள். அந்த செய்திகள் எப்படி அவள் தெரிவிக்கின்றாள்? ஆடலின் மூலம் தெரிவிக்கின்றாள், சப்தத்தின் மூலம் அல்ல. அவள் எங்கிருந்து செய்தால் தான் உள்ளே இருக்கின்ற ஆன்மாவிலிருந்து அவற்றை பெற்றுக்கொள்கின்றாள். எப்படி வானோர் அங்கே இருக்கின்றவர்கள் விண்ணகத்தில் இருப்பவர்கள் சொல்கிறார்களோ அதுபோன்று இவள் இங்கே பூமியில் இருந்து கொண்டு சொல்கின்றாள். எப்படி இருக்கின்றது அது? ஓகை கரங்களில் ஆக்கச் செருவுடை துடிப்புகள் கொண்ட மோன இதயம், a heart of silence in the hands of joy. இந்த வரி எம்பி பண்ணிட்டு ரொம்ப எனக்கு பிடித்ததுன்னு சொல்லியிருப்பார். 2 புக் 11 வரும் அது. இங்கே இந்த வரி அவருக்கு ரொம்ப பிடித்ததுன்னு அவர் சொல்லியிருப்பார். இதுக்கு அவர் விளக்கம் கொடுத்துருக்கிறதும் ரொம்ப அழகாக இருக்கு. நான் அதை படிக்கிறேன். கைகள் செயல் செய்வதை குறிக்கும். இங்கு நடப்பதோ ஒரு சந்தோஷம், களிப்பு மிகுந்த செயல், அதே சமயம் மிகச் சரியான செயல். காரணம், அது எழும் இடம் அமைதியார்ந்த நெஞ்சம். ஆரவாரமற்ற இடத்திலிருந்து செய்யப்படுகின்ற செயல் இன்பம் தருவதாக அமையும். அதனால தான் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மௌனத்துக்குள்ளே கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு சொன்னது. அது புறத்தில் போயிடாதபடிக்கு மனத்துக்குள்ளே மௌனத்துக்குள்ளே இருந்தோம்னு சொன்னால் we can receive so much we can receive. அது அவளுடைய இதய துடிப்பு நம்மளை மாதிரி தான் துடிக்கின்றது. ஆனால் அது உலகுக்காக துடிக்கின்றது. அதே போல ஆக்கப்பூர்வமாக துடிக்கின்றது. இந்த உலகத்தில் நான் பிறவி எடுத்து வந்து விட்டேன், இதற்குண்டான காரியத்தை நான் செய்துவிட்டு போக வேண்டும், எனக்கு இட்ட பணி அது, நான் செய்ய வேண்டும் என்று பின்னால் வருது. அது ஒவ்வொரு அடியை கூட அவள் அவ்வளவு கவனமாக எடுத்து வைத்து செய்கின்றாள். ரியலி அடின்னா கால் அடி, நம்ம எடுத்து வைக்கிற அடி, பின்னால் அதை பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு இதயமானது எங்கே இருக்கின்றது? மேலே காட்டுகின்ற அந்த ஆடல் செய்கின்ற உயர் உலகங்களிலிருந்து கொண்டு வருகின்ற சத்தியம் காட்டுகின்ற சத்தியத்தை தன்னுடைய அகக்காட்டிலிருந்து பெற்று அவள் இங்கே சொல்லுகின்றாளே, அந்த மேனியில் இந்த ஆக்க செறிவுடை துடிப்புகள் கொண்ட மௌனமான இதயம் இருக்கின்றது. இது எப்படி இருக்கான்? இந்த தெய்வீக இதயம் எப்படி இருக்கு? அதை இங்கே அடுத்த வரிகளில் சொல்லியிருக்கார். Inhabited with rich creative beats, a body like a parable of dawn that seemed a niche for a veiled divinity or golden temple door to things beyond. இந்த இடத்துல இந்த parable of dawnன்றதை பார்க்கணும். parableனா என்ன? a simple story that conveys a deep truth. இது ஸ்ரத்தாவனுடைய புத்தகத்திலேருந்து எடுத்து இந்த விளக்கத்தை அவர்களுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன கதை தான் அது, ஆனால் அதில் ஆழ்ந்த உண்மை, டீப் ட்ரூத் அதில் இருக்கும்ன்றது. அதே மாதிரி இவளுடைய உடலானது பேரபிள் ஆஃப் டான். ஃபஸ்ட்டு கேண்டோ என்ன? த சிம்பிள் டான். ஸோ அந்த டானை கொண்டு வர போகிறது யார்? இந்த சாவித்திரி. அவள் எப்படி இருக்கின்றாள்? ஒரு சிறு காவியம் போல், சிறு கதை போல் இருக்கின்றாள். இந்த பேரபிள் ஆஃப் டான் அதை அந்த உள்ள இதயத்தில் இருக்கின்றது. அதை எது மறைக்கின்றது? இந்த உடலானது மறைக்கின்றது. அந்த உடல் எப்படி இருக்கின்றதுன்னு தான் இங்கே சொல்கிறார், பேரபிள் ஆஃப் டான். அது இங்கே சொன்ன சாவித்திரியின் திருமேனி தெய்வீகம் உறைந்து வெளிப்படத்தக்க ஒரு ஒதுக்கிடமாக சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருப்பதோடு அல்லாமல் பரமன் இனி இங்கே இறங்குவதற்கு ஏற்புடைத்தாய் அமைந்த பொன் ஆலய வாயில் போன்றும் விளங்குகிறது. இது அடுத்த வரிகளுக்கான விளக்கம். இந்த சாவித்திரியினுடைய இந்த பௌதிக உடல், நம்முடைய அன்னையாருடைய திருவுடல் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும்
அது வந்து பேரபிள் ஆஃப் டான் சொல்ல. அதை நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியும். எப்படி ஒளிர்கின்ற ஒரு உடல் அப்படின்றது வந்து நம்ம இருக்கோம். மதர் வரும்பொழுதே அந்த இடம் வந்து அப்படியே ஒளி பெற்று விடும். இது அந்த காலத்தில் இருக்கிற சாதகர்கள், அன்னையோடு பகவானோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எழுதியிருக்கிற வரிகள்லேருந்து தான் இதெல்லாம் சொல்கிறேன் நான். இது வந்து எதுவுமே கற்பனை செய்து மேம்போக்காக சொல்லவில்லை. அது இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது இன்னொன்று நீங்கள் பார்க்கணும். அதில் மதருடைய கடைசி தர்ஷனம் எல்லாருமே வீடியோ பார்த்துருப்போம். நம்ம அவ்வளவு தள்ளாத வயதில் வந்து அவங்க வந்து மேலே அந்த டெரஸ் தர்ஷன் கொடுக்குறாங்க. அந்த டெரஸ் தர்ஷன் ட்ரெஸ்ஸை பாருங்க நீங்கள், பியூட்டிஃபுல்லி ட்ரெஸ்ட். எப்படி வந்து ஒரு தெய்வம் வந்து பக்தனுக்கு காட்சி கொடுக்க வேண்டுமோ அந்த நிலையில் அழகுன்னா அழகு. அப்படி ஒரு அந்த ஒரு ஒரு ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும், சுப்ராமெண்டல் ஆரஞ்சு அது. அந்த மாதிரியான ஒரு உடையை அணிந்து கொண்டு அப்படியே பறந்து அது மெல்லிதாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வயதுலேயும் வந்து அவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டு நமக்கு தரிசனம் கொடுக்குறான்னு சொன்னால் அன்னையினுடைய ஒரு காருண்யம் பொருந்திய உள்ளம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்டதாக இருந்தது அது. இன்றைக்கும் அது இருக்கின்றது. நம்ம ஸ்தூல கண்களுக்கு தெரியாது, சூக்ஷ்ம கண்களுக்கு நம்மளால் பார்க்க முடியும். அது அப்படியே நம்பிக்கை ஊட்டுறதாக இருக்குது, ஒளி பொருந்தியதாக இருக்கின்றது. அந்த காலை இளங்காலை நேரத்தில் வருகின்ற இந்த அந்த செவ்வானம் போல் அது இருக்கின்றது அவளுடைய மீன். அதற்குள்ள அது வந்து இறைவன் வாழ்கின்ற ஒரு நீஷ், அதாவது ஒரு மாடம்னு சொல்லுவோமே, இல்லை விளக்கேற்றி வைக்கிறதுக்கு நம்ம மாடம் வைக்கிறோமே, அதுதான் நீஷ்ன்றது. அந்த இதுக்குள்ள அந்த இதயம் இருக்குது. ஆனால் இந்த புற உடலானது வெயில்டுன்னு சொல்லி பகவான் காட்டியிருக்கார். ரொம்ப அழகாக அது உள்ளே இருக்குது, ஆனால் வெளியில் வந்து இப்படிப்பட்டதான ஒரு உடலானது அதை மறைத்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி இல்லைன்னா அது எப்படி இருக்கும், கோல்டன் டெம்பிள் டோர் டு திங்ஸ் பியாண்ட். நம்ம தாண்டி இருக்கிறதுக்கு வந்து அது அப்படியே ஒரு பொன் ஆலய வாயில் கதவு போல இருக்கின்றது. பொன்னாக மிளிர்கின்றது அவளுடைய உடல். இதற்கு பின்னால் அவளுடைய அந்த இதயமானது இருக்கின்றது. இதில் என்ன 124 ஆரம்பித்து 150வது வரிகள் வரைக்கும் ஏன் அந்த காட் ஆஃப் லவ் சாவித்திரியை தேர்ந்தெடுத்தார் தான் வந்து இருந்து கொள்வதற்காக அப்படின்றது தான் பகவான் இவ்வளவு வரிகளில் சொல்லியிருக்கின்றார். அது முழுக்க வந்து சாவித்திரியுடைய பெருமையை பற்றி பேசுவதாக அமைந்திருக்கின்றது. அவன் தேடுறான், இடம் இல்லைன்னு வந்து சாவித்திரியை பார்க்குறான். அதுக்குள்ளே இவ்வளவு குணாதிசயங்கள், இவ்வளவு தன்மைகள், உயர் தன்மைகள், தெய்வீகம் எல்லாம் இருந்த உடனே அங்கே வந்து அவன் குடிகொள்கின்றான் சொல்லிட்டு, இப்போ இந்த 134 இருந்து நம்ம பார்த்தோம் ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த வரிகளில் இருந்து ஆல் இன் ஹர் பாயிண்டட் டு எ நோப்லர் கைண்டில் இருந்து இந்த 150 வரிகளுக்கு மதர் தந்திருக்கிற விளக்கம். இது வந்து ஆங்கிலத்தில் அபவுட் சாவித்ரின்ற புக்கில் இருக்குது. அதை தமிழில் மொழிபெயர்த்து நான் கொடுத்துருக்கேன். எதுவும் கற்பனை செய்து எழுதப்பட்டது அல்ல. அன்னை தரும் விளக்கம். இவ்வரிகள் ஓர் இருப்பானது, பீயிங், மானுடம் என்பதற்குள் அடங்கி போய்விடாது, மானுட உணர்வினுக்குள் அடங்கிவிடாது, அப்பால் உள்ளதன் உணர்வையும் கொண்டு விளங்குகிறது. அந்த இருப்பாக வந்திருப்பது சாவித்திரி. இவ்வளத்தையும் சொல்லிட்டு அன்னை வந்து இதுவாக வந்திருக்கிறது யார் என்றால் சாவித்திரி. அந்த ஒரு பீயிங் இப்போது உடம்பெடுத்து அவள் வந்திருக்கின்றாள். நம்மளை மாதிரி தான் அவளும் ஒரு உடம்போடு வந்திருக்கா. அந்த இருப்புக்குள்ளே வந்து அடங்கி விட்டாள். அது என்னது, இந்த மனுஷத்தன்மைக்குள்ளே அடங்கி போயிடாது, அதையும் தாண்டி அந்த உணர்வுகளுக்குள்ளேயும் அடங்கி போய்விடாது, அப்பால் உள்ளதோட உணர்வை அது கொண்டு விளங்குகின்றது. ஏனென்றால் சாவித்திரி தெய்வத்தின் அவதாரம், தெய்வீக அன்னையின் அவதாரம் அவள். இப்போ இதுலேருந்து நம்ம 172 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஆனால் 209 வரைக்கும் இந்த வரியில் இருந்து 151லேருந்து 209வது வரி வரைக்கும் பகவான் வந்து சாவித்திரியை பற்றிய வர்ணனையாகவே கொடுத்திருக்கின்றார். Immortal rhythm swayed in her time-bound steps. Her look, her smile awoke celestial sense even in earth's stuff,
and their intense delight poured a supernal beauty on men's lives. காலம் தனக்கு உட்பட்டதாம் அவள்தன் பாத ஜதிகளில் அமர தாள லயங்கள் பேசின. அவளது பார்வையும் மந்தகாசமும் இஜடமய நிலத்திலும் சொர்க்க உணர்வினை எழுப்பலாயின. அவற்றின் இன்பச் செறிவும் மாந்தர்தம் வாழ்வினில் ஒரு பேரெழில் தன்னை ஊட்டியதாம். அப்படியே அமரத்துவம் இங்கே புவிக்குள்ளே இறங்கினதை இலக்கிய புலமையும் அழகும் கொண்டு புனையப்பட்ட அமர கவி எழுதிய வரிகளை. அப்படி காலம் தனக்கு உட்பட்டதாம் அவள்தன் பாத ஜதிகளை. இந்த வரிகள் பார்த்தேன்னு சொன்னால் அப்படியே அடோரேஷன் ஆஃப் த டிவைன் மதருக்கு அப்படியே பொருந்தும். நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க, எந்த லைன்ஸ் அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இல்லை ஒன்று சொல்லலாம், என்னன்னு சொன்னால் அவளது பார்வையும் மந்தகாசமும் இஜடமய நிலத்திலும் சொர்க்க உணர்வை எழுப்பலாயின. இங்கே இது சொல்லலாம், சஃபரிங் வாஸ் லாஸ்ட் இன் ஹர் இம்மார்டல் ஸ்மைல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கும் அந்த வரைக்கும் இதை சொல்லலாம், சொர்க்க உணர்வை எழுப்பினு. இது அப்படியே அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதரில் இருக்கிற லைன்ஸுக்கு அப்படியே ரெசனேட் ஆகுது. இப்போ இந்த முதல் வரி எடுத்துப்போம். இம்மார்டல் ரிதம் ஸ்வேட் இன் ஹர் டைம் பாண்ட் ஸ்டெப்ஸ். டைம் பாண்ட் காலத்துக்குள்ளே அவள் இருக்கின்றாள். காலம் தனக்கு உட்பட்டதாம். ஏன்னா சாவித்திரி மனித உடல் எடுத்து வந்திருப்பதனால் ஒரு நாள் இந்த உலகிலிருந்து செல்ல வேண்டியவளே. அதே மாதிரி தான் மதர் இங்கே நம்மளோட நம்ம இந்த உலகத்தை உயிர்ப்பதற்காக வந்த பொழுதும் தன்னுடைய பூத உடலை நீக்க வேண்டி வந்தது. இன்றைக்கு அவர்களுடைய மகா சமாதி நாள். காலத்துக்கு உட்பட்டு அவர்கள் வந்தார்கள். தன்னை இணங்க வைத்து நான் இந்த இறப்பிற்குள் இந்த நுகத்தடிக்குள் என்னை புகுத்தி கொள்கிறேன் என்று தெய்வமானது இங்கே இறங்கி வந்தது. அதனால தான் காலம் தனக்கு உட்பட்டதாம் அப்படின்னு சொல்லி பாத ஜதிகளில் அமர தாள லயங்கள் பேசின. அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்கின்றது? அமர தாள லயம் அப்படியாக இருக்கின்றது. இதை மதருடைய டென்னிஸ் விளையாட்டில் மதர் சொல்லியிருக்கிறது நமக்கு தெரியும். நான் சாயந்தர நேரத்தில் சும்மா டென்னிஸ் விளையாடுறேன், ஏதோ உங்களோட விளையாடணும், இல்லை என்னுடைய உடற்பயிற்சின்றதுக்காக நான் செய்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க. நான் பூமியில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு நோக்கத்தை உரியதாக இருக்கின்றது, நோக்கத்தை கொண்டதாக இருக்கின்றது. அதே போல் நான் யாரிடம் விளையாடி பந்தை திருப்பி அடிக்கின்றேனோ அந்த அடியில் கூட நான் அதன் மூலமாக என்னுடன் விளையாடுபவருக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, ஒரு திருப்பத்தை கொண்டு வருவதற்கு நான் முயல்கிறேன் அப்படின்னு மதர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இம்மார்டல் ரிதம்ஸ். நம்ம நடைய நமக்கு நடையே இல்லை, முதல்ல நம்மகிட்ட ரிதமும் கிடையாது. அங்கானா சாவித்திரியோட இதில் பார்க்கும்பொழுது இம்மார்டல் ரிதம், அது அமர தன்மை கொண்டதாக இருக்கின்றது. ஆக ஒரு அடியும் அவள் எடுத்து வைக்கும் பொழுது அப்படியே ரிதமாக அது வருகின்றது. அப்படியே லயங்கள் பேசின அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது, அவளது பார்வையும் மந்தகாசமும் இஜடமய நிலத்திலும் சொர்க்க உணர்வினை எழுப்பலாயின. ஹர் லுக், ஹர் ஸ்மைல் அவோக் செலஷியல் சென்ஸ் ஈவன் இன் எர்த் ஸ்டஃப். சாதாரண பொருட்களில் கூட இது மதருடைய காலை நேரத்தில் பால்கனி தர்ஷன் போது நமக்கு தெரியும், மாடு வரும், கன்றுக்குட்டி வருது, அதே மாதிரி கழுதை கூட வருது. இதெல்லாம் நீங்கள் அன்பர்களுடைய அனுபவங்கள்லேருந்து புஸ்தகங்கள்லேருந்து படித்திருப்பீர்கள். எல்லாமே அங்கே அவளுடைய அருட்பார்வையில் குளித்து விட்டு புத்து உணர்வை பெற்றுக்கொண்டு அவை எல்லாம் செல்கின்றன. அதான் ஈவன் இன் எர்த் ஸ்டஃப், அதற்கும் கீழே கூட ஸ்டஃப்பு, கல், மண், அதில் கூட ஒரு மாற்றத்தை அது அப்படியே செலஷியல் சென்ஸு, நாங்கள் உன்னை சேர்ந்தவர்கள். அப்போ அந்த பால்கனிலேருந்து இருக்கிற கீழே இருக்கிற ரோடு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் பாருங்கள். நமக்கு தெரியாது அதில் இருந்ததுலாம் இன்றைய தேதியில் அது என்ன உருமாற்றம் அடைந்து வந்திருக்குன்றது நமக்கு தெரியாது. அது ஒவ்வொரு நாள் காலையிலும் தெய்வீக அன்னையினுடைய ஸ்பர்சம், தீட்சை, நயன தீட்சை பெற்ற இடம் அது ஒவ்வொன்றுமே.
and their intense delight poured a supernal beauty on men's life. Their intense delight, அந்த ஒரு இன்பச் செறிவு என்ன செய்கின்றது? போடு அப்படியே ஊற்றுகின்றது. எதை? சுப்பர்னல் பியூட்டி. இந்த சுப்பர்னல் பியூட்டி அப்படின்றதுக்கு எ பியூட்டி ஃப்ரம் ஹையர் பிளேன்ஸ், ஹெவன்லி பிளேன்ஸ், அதுதான் சுப்பர்னல். மேல் உலகங்களிலிருந்து, உயர் உலகங்களிலிருந்து அப்படியே மனிதருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து ஊற்றுகின்றது. அகெயின் மதருடைய இந்த பால்கனி தர்ஷனத்தை பற்றி சொல்லியிருக்கும் பொழுது மதர் சொல்லிடுவான், மேலே தலையை உயர்த்தி பார்த்து அந்த உலகங்களிலிருந்து ஆற்றலை பெற்று கொண்டு வந்து உங்களுக்கு நான் வழங்குகிறேன் மதர் சொல்லியிருப்பாங்க. ஒரு மீடியம், அந்த உயர் ஆற்றல்களை நம்மளால் தாங்கிக்க முடியாது, அப்படியே நிலவலைந்து போய்விடுவோம். நமக்கு தேவையானா அப்போ தான் ஒரு பாத்திரமாக அதை ஏற்றுக்கொண்டு ஒரு மீடியமாக இருந்து தான் எல்லாவற்றையும் கொண்டு அங்கே எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேருடைய தேவைக்கும் மதர் வந்து எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்து நமக்கு அளித்திருக்கிறார்கள். ஆழ்ந்து நம்ம சாவித்திரியை படித்தோம்னு சொன்னால் அப்படியே மதரோட எல்லாமே பொருந்தும். அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, அவருடைய பேச்சு, அது எல்லாத்தையும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து அதை பொருத்தி பார்க்கறதுக்கு முடியும். பொருத்தம் இல்லாதக்கு போகவே போகாது. சாவித்திரினாலே அன்னை தான், வேறு எதுவுமே கிடையாது. அது சுப்பர்னல் பியூட்டி அங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டது. இங்கே முதல்லையே நம்ம பார்த்துருந்துருக்கோம், அன்னையாருடைய 13வது வயதில் எப்படி அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் மேலே சென்று பாரிஸ் நகருக்கு மேலே போக அவருடைய ஆடையானது தங்கக்குடை போல விரிந்து அதன் கீழே மக்கள் வந்து அதை தொட்டு ஆறுதல் பெற்று செல்வார்கள் அப்படின்றது. அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த இன்டென்ஸ் டிலைட்டை வந்து சாவித்திரி கொண்டு வருகின்றாள். A wild self-giving was her native act. A magnanimity as of sea or sky enveloped with its greatness all that came and gave a sense as of a greatened world. Her kindly care was a sweet, temperate sun. Her high passion a blue heaven's equipoise. பரந்த தன்னழி புணர்வே அவள்தன் உடனுறு இயல்பாய் சமைந்தது. மற்றும் கடலினை போலும் விசும்பினை போலும் ஒரு மகத்துவம் அண்டினோர் அனைவர் தமையும் தன்னுடைய பேர் இயல்பு கொண்டு தழுவி தம்மை சான்றோர் என அவரும் உணரும் வண்ணம் உயர்த்தியதாமே. அவளது கனிவு காப்பது இதம்தர் வெம்மை கதிரவன் எனவே விளங்கியதாம். மற்றவள் உன்னத பிரேமை நீல விண்ணின் சஞ்சலமில்லா சமநிலை பெற்றதாம். இந்த வரிகளில் பகவான் அவளுடைய இயல்பு, அவள் என்ன தருகின்றாள் என்றதை பற்றி சொல்ல வருகின்றாள். இதுக்கு முந்தின வரிகளும் அப்படித்தான் இருக்கு. பரந்த தன்னழி புணர்வு அவள்தன் உடனுறு இயல்பாய் சமைந்தது. A wild self-giving was her native act. இயல்பாக இருந்தது அது. தனக்கென இல்லாது எல்லாவற்றையும் பிறருக்கு வாரி வழங்குவது. இதை நம்ம அன்னையாருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னு சொன்னால், ஆசிரமம் தொடங்கி 26 பேரோட தொடங்கியது. இரண்டாம் உலகப் போரின் போது அது விரிந்து கொண்டே வருகின்றது. செலவுக்கு பணம் கிடையாது, வந்தவர்களுக்கு சாப்பாடு கட்டாயம் போட்டாகணும், இடமும் பிரச்சனை, அத்தனை பேருக்கு எங்கே இடம் கொடுக்கறது, இதெல்லாம் இருக்குது. அந்த காலகட்டங்களில் நம்ம இது முடிந்ததுன்னு சொன்னால் அந்த அன்னை நூல் பயில் குழுவில் அடுத்ததாக அந்த டியூமன் என்ற ஒல்லியோன்னு அவர் எழுதியிருக்கிறத படிப்போம். அவர் அப்படியே சித்தரித்து காட்டியிருக்கார். அன்னையார் தன்னுடைய நகைகள் எல்லாவற்றையும் இப்போ கொள்ளுப்பாட்டியோடதெல்லாம் வெரி ப்ரெஷியஸ் ஒன்ஸ் எடுத்து கொடுத்து அவர் வந்து விற்று கொண்டு வந்து அவர்கிட்ட முதல்ல டியூமன்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவனா? இல்லை மதர் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நான் சொல்கிறத நீ உன்னால் செய்ய முடியுமா? அது வேற. செய்கிறேன் மதர்.
அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நகைகளை கொண்டு வந்து கொடுத்து ஒன்றுன்னா கொண்டு வந்து கொடுத்து, ஆனால் அவர் சொல்லியிருப்பார் அவர் என்ன செய்தார்ன்றதை வந்து அதில் சொல்லியிருப்பார். உடனே நான் விட்டு விடலை, வைத்து கொண்டு நான் அன்னையார் கொடுத்துருக்கிற பணத்தில் மிச்சம் பிடிச்சி வச்சுருப்பேன். அதில் எவ்வளோ வேணும்னு கேட்டு நான் பணத்தை செலவுக்கு கொடுத்துருவேன். அந்த நகையை பத்திரமா வச்சுருப்பேன். அப்புறம் வந்து அந்த நான் சொல்கிற விலையை யார் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றாரோ அவர்கள்ட்ட நான் கொடுப்பேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அது வேறது. ஆனால் அன்னை வந்து என்ன செய்தார்கள், தன்னுடைய கொள்ளுப்பாட்டி நகையை முதற்கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல் புடவைகள் சொல்லியிருப்பார், ஒரு அறை அடுக்கினா ஒரு அறை நிரம்பி இருந்ததாம். ஒரு ரூம் ஃபுல்லாக அடுக்கிற அளவுக்கு மதர்கிட்ட சாரீஸ் இருந்து, அதையும் வந்து அவங்க வந்து மதர் வந்து அதுலேருந்து குறிப்பிட்டு 100 ஏதோ ஒரு புடவையை எடுத்து இவ்வளோ இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து அதுக்கான விலையை வந்து எப்படி அப்படின்னு இது ரொம்ப ப்ரிஷியஸ் ஆச்சு, இதுக்கு விலையை கொடுக்க முடியாது, என்ன விலை போடுறது, அதை தெய்வத்தோடதை என்ன விலை போடுறது அதை. அப்படியே ஒரு நவஜாத்தாட்ட கேட்க, நவஜாத்தா வந்து அந்த காலத்துலேயே 1,00,000 ரூபாய் என்னமோ கொடுத்து அப்படியே அவர் வாங்கி கொண்டாராம். அப்போது தனது என்று இருப்பது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தன்மை அது எல்லாருக்கும் வந்துடாதது. அதனால தான் இந்த பரந்த தன்னழிப்புணர்வே அவள்தான் உடனொரு இயல்பாய், நேட்டிவ் ஆக்ட், இயல்பாக வருது அது. ஐயோ நான் இது ஒரு 10 புடவை நல்ல புடவையை வச்சுக்கினேன், இல்லை இதெல்லாம் என்னோடய கொள்ளுப்பாட்டியோடது, இது வந்து ஆவி வந்த நகை எனக்கு இருக்கட்டும் அப்படின்லாம் இல்லாதபடிக்கு அத்தனையும் அத்தனையும் அத்தனையும். ஒரு காலகட்டத்தில் மதர் தன்னுடைய உடைகளை தைத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள், கிழிந்த உடையை தைத்து போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு வந்து ஆசிரமமானது கஷ்ட திசையில் இருந்திருக்கு. இவ்வளவு கஷ்டங்களையெல்லாம் மீறி அத்தனை பேரையும் தன்னை அண்டினோர் அனைவர் தமையும் இங்கே வருது, அது பின்னால் வருது, அது இந்த இதுலேயே தான் வருது. தன்னுடைய பேர் இயல்பு கொண்டு தழுவி அப்படின்னு வருது. எல்லாவற்றையும் அப்படியே தனக்குள் நம்ம அந்த ப்ரேயரில் கூட பார்த்தோம் இல்லையா, கடைசியில் சாவித்திரி கேட்குற இது என்ன, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரையும் ஒரு தாயின் அரவணைப்பிற்குள் கொண்டு வருகின்ற உனது ஆற்றலை அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா சாவித்திரி. பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும் அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த தன்மைகளை எல்லாம். இந்த இடத்துல அவளோட இயல்பாக இருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றது, கடலினை போலும் விசும்பினை போலும் அவ்வளோ பறந்து விரிந்து இருக்கின்றது. கடலை நம்ம கண்கொண்டு பார்த்து விட முடியுமா? இல்லை ஏரோப்ளைனில் போய் பாருங்கள், அப்பவும் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா கடலையும் பார்க்க முடியுமா? மேபி நீங்கள் உலகத்தையே தாண்டி போனால் பார்க்கலாமோ என்னமோ, நமக்கு அந்த அனுபவம் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அகண்டம், விசாலம், பரப்பு இவ்வளவு இருக்குது. விசும்பு அதே மாதிரி ஆகாயம், ஆகாயத்தை யாராலையும் கணக்கிட முடியுமா? முடியாது. அப்படிப்பட்டதோ நீ அதன் முன்னால் போய் நின்னோம்னு சொன்னால், ஆகாயத்து முன்னாலேயோ அல்லது கடல் முன்னாலேயோ போய் நின்னோம்னா நம்ம ஒரு சிறு துரும்பு மாதிரி இருப்போம். இங்கே அவளுடைய எப்படி இருக்கின்றது, ஒரு மகத்துவம், சாவித்தினுடைய மகத்துவம் அப்படி இருக்கின்றது. கடலினை போலும் விசும்பினை போலும் இருக்கின்றது. அது என்ன செய்கின்றதா, அண்டினோர் அனைவர் தமையும் தம்மை தழுவி தம்மை சான்றோர் என அவரும் உணரும் வண்ணம். ஐயோ நான் இப்போ சொன்னேன், கடல் முன்னால் போய் நின்னா நம்ம ஒரு சிறு துரும்பு மாதிரி தெரியும்னு. ஆனால் மதர் முன்னால் போய் நின்னா மதர் என்ன செய்கிறார், இல்லை இல்லை நீ என்னோட குழந்தை, நீ துரும்புலாம் இல்லைப்பா, நீ என்னோட குழந்தை, என்னோட அன்பில் நீ அப்படியே கட்டுண்டு இருக்கிறாய், நீ எப்படி சின்னவனாக இருக்க முடியும், இருக்கவே முடியாது, என்னுடைய மகத்துவம் வந்து உங்ககிட்டையும் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு பெரிய வார்த்தைகள் கிடையாது, நம்மளால் விவரிக்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது அது. ஏன்னா வார்த்தைகள்லாம் வந்து நம்ம வந்து எதையோ ஒன்று கொண்டு வர்றதுக்கு பார்க்குறோம். வார்த்தைகள் அற்ற நிலையில் தான் வந்து மௌனத்தில் தான் வந்து எல்லாத்தையுமே நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த மௌனம் ஒன்று தான் வந்து பெரிய ஜீரோ மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்டு அமைதியாக எல்லாத்தையும் காட்டிடும். நம்ம பேசி பேசி வந்து விளக்கப்படுத்தணும்னு நம்ம நினச்சிக்கிறோம், அதனால தான் இதெல்லாம் வருது. ஆனால் இது நமக்கு தேவையானதாக இருக்கின்றது. நம்ம அந்த நிலையை அடையும் வரைக்கும் மௌனத்துக்குள்ளே தோய்ந்து அதிலேயே ஆழ்ந்து அந்த அமர நிலையை அடைய முடியுன்றத வரைக்கும் வந்து மதரோடு ஒன்ற முடியுன்ற நிலையை அடையிற வரைக்கும் நமக்கு இதெல்லாம் தேவை. அதனால் இதெல்லாம் வைத்துக்கொள்ளும். அதனால் ஐயோ நான் இப்படி இருக்கேனே நம்ம கவலைப்படவும் வேண்டாம். வார்த்தையும் அவள் தான் கொடுத்தது, மௌனமும் அவளாக தான் இருக்கா. இதில் எது சூஸ் பண்ணணுன்றது நம்மக்கிட்ட இருக்குது. பேசுகிற நேரத்தில் பேசுவோம், மௌனமாக இருக்கிற நேரத்தில் மௌனமாக இருப்போம்.
அவரும் உணரும் வண்ணம் உயர்த்தியதாமே. இதே மாதிரியான வரிகள், இதற்கு ஒத்த வரிகள் வந்து சாவித்திரியினுடைய அந்த வளர்கின்ற அந்த பருவத்தில் அதுலேயும் வரும். இந்த சைல்ட்ஹுட் அந்த இதில் வரும். ஆமாம், இதே மாதிரி தான் நிறைய விதவிதமான மனிதர்களை எல்லாம் அது அவளை சுற்றி இருந்தாள்னு வரும். அது ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன். அந்த இதில் வந்து இப்படிப்பட்ட மனிதர்களும் வர, அவர்கள் வந்து தம்மை வந்து ஐயோ நம்ம இப்படி இருக்கோமே நினைச்சிருந்தாலும், ஆனால் அவள்கிட்ட போகும்பொழுது அந்த உயர் தன்மையை அவர்களும் உணர்வார்கள்னு வரும். அப்படிப்பட்ட மனிதர்கள் அவளை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்னு சொல்லிட்டோம். பலவிதமான 10 விதமான மனிதர்களும் என்னமோ இருப்பாள், 8ஓ 10ஓ இருப்பார்கள். அதில் இது ஒரு வகை. அவளது கனிவு காப்பது இதம் தரு வெம்மை கதிரவன் எனவே விளங்கியதாம். ரொம்ப அழகு, கனிவான காப்பு 2 இருக்கு பாருங்க. ஆனாலும் என்ன, அந்த கனிவுடன் பார்ப்பது, கனிவாக காப்பது அப்படின்றது இங்கே சாவித்திரியோடது எப்படி இருக்கான், இதம் தரு வெம்மை கதிரவன். அது சூரியன்னா சுட்டு எரிக்கும், அப்படி இல்லை, இதமாக இருக்கின்ற வெப்பத்தையும் ஒளியையும் தருகின்றவன். கண்ணை கூச செய்கிற ஒளி இல்லை, சுட்டு எரிக்கின்ற வெப்பமும் இல்லை, இதமான ஒரு வெப்பம், இதமான ஒளி. இது போன்று அவளுடைய கனிவாக காக்கின்ற காப்பானது இருக்கின்றது. நம்மை வந்து அவள் அப்படியே ஒரு உர மாதிரி சூழ்ந்து கொண்டிருக்காங்க. மதருடைய ப்ரொடெக்ஷனில் தான் நம்ம இருக்கோம். அந்த அந்த பபுள்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஒரு காலம் நினைக்காதீங்க நம்ம எங்கேயோ இருக்கோம்னு இல்லை. ஒவ்வொருத்தரை சுற்றியும் மதர் வந்து ஒரு உரையை போட்டு வச்சுருக்காங்க. அவள் தன்னுடைய கனிவு காப்பை வைத்து நம்மளை வந்து பாதுகாத்து கொண்டே வருகின்றார்கள். அது எப்படி இருக்கின்றது, நமக்கெல்லாம் ஒரு இதந்தருகின்ற இதமான சூட்டியும் ஒளியும் தருகின்ற சூரியன் போல் இருக்கின்றது. மற்றவள் உன்னத பிரேமை நீல விண்ணின் சஞ்சலமில்லா சமநிலை பெற்றதாம். Her high passion a blue heaven's equipoise. ஹை பேஷன், அதாவது உன்னத பிரேமைன்னு தான் இங்கே அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கின்றது, அங்கே ஒரு ஹெவன், விண்ணுலகங்களுடைய ஒரு சஞ்சலமில்லா சமநிலையாக இருக்கின்றது. எக்விபாய்ஸ், எந்த நிலையிலும் வந்து அது பிறழ்ந்து விடாது. முதல்லையே பார்த்தோம், அங்கே நாட் எ டர்பிட் வேவ் அப்படின்றத பார்த்தோம். அங்கே ஒரு கலங்களும் இல்லாத தன்மையோடு இருந்தான்றது. இந்த இடத்துல வந்து அவள் கொண்டிருந்த பிரேமை, உயிர்கள்பால் கொண்டிருந்த பிரேமை, ஜட பொருளின் மீது கொண்டிருந்த பிரேமை எப்படி இருக்கின்றது, அங்கே மேலே இருக்கின்ற உயர் உலகங்களுக்கு உரிய ஒரு அசைவில்லாத, அதாவது எக்விபாய்ஸ், சமநிலையில் இருக்கின்ற நிலையில் இருந்தது. இது என்னன்னு சொன்னால், எல்லாரிடத்திலும் வந்து ஒன்று போல இருக்கின்றது. அவர் நிறைய டொனேஷன் கொடுக்குறார், அதனால் அவருக்கு ஒரு தனி கேர். இவர் வந்து ஒன்றுமே கொடுக்கல, அதனால் இவருக்கு இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆல் ஆர் ஈக்குவல். அப்படிப்பட்ட மனநிலை அங்கே இருக்கின்றது. அது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், நான் நிறைய கொடுத்துருக்கேனே, எனக்கு மதர் நிறைய செய்யணுமே, எனக்கு மதர் நிறைய அருள் பண்ணணுமே அப்படின்றதெல்லாம் நினைக்கலாம். ஆனால் மதருடைய அருளோ கருணையோ காப்போ எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஈக்குவல், எக்விபாய்ஸ், ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து மாற்றமே கிடையாது. As might a soul fly like a hunted bird, escaping with tired wings from a world of storm, and a quiet reach like a remembered breast, in a haven of safety and splendid soft repose, one could bring life back in streams of honey fire, recover the lost habit of happiness, feel her bright nature's glorious ambience, and bring joy in her warmth and colors room. கடும் புயர் சூழலினின்று சோர்ந்த சிறகுடு தப்பி பறக்கும் வேட்டையில் பட்ட பறவை ஒன்று தனக்கு பழகிய தாய்மொழி போன்று அமைதியார்ந்த தஞ்சம் தேடி அடைவதே போல், ஆன்மா ஒன்று காப்பளிக்கும் புகலிடம் தன்னில் செழுமிய மென்மை வாய்ந்த இளைப்பாறுதலை அடையுமாறு தேன் தழற் சுனைகளில் மீண்டும் ஒருவன் வாழ்வின் சுவைதனை பருகிடல் ஆகும். இழந்துபட்ட மகிழ்வின் வழக்கை மீண்டும் திரும்பப் பெற்று அவள் தன் ஒளிமிகு இயல்பின் மாண்பு வாய்ந்த இன்சூழல் தன்னை உணர்ந்து
மற்றவள் இதந்தரு வெம்மை தனிலும் வண்ண எழிலாட்சி தனிலும் திளைத்து உவகை பெருக்கினை பெற்று பொலிவான். ரொம்ப அருமையான ஒரு உவமையை இங்கே பகவான் காட்டியிருக்கின்றார். ரொம்ப அழகு. சாவித்திரியில் இது மாதிரியாக ஒரு அழகு வாய்ந்த கவிநயம் மிகுந்த உவமைகள் நிறைய இருக்கும். ஆனால் இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. தெய்வீகம் என்பது எப்படி இருக்கும், மானுடம் என்பது எப்படி இருக்கும், அப்படி இந்த ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசத்தை இந்த வரிகளில் நம்மளால் பார்க்க முடிகின்றது. கலைநயம், அது ஒரு கவிநயம் கலைநயம் கூட இதில் இருக்குது. இதுக்கும் ஹூத்தாவோட ஓவியம் இருக்குது. இந்த பார்க்கலாம். கடும் புயல் சூழலினின்று சோர்ந்த சிறகொடு தப்பி பறக்கும் வேட்டையில் பட்ட பறவை என்று ஒரு பறவையை காமிச்சிருக்கின்றார். இந்த பறவை என்ன? ஆன்மா, மனிதனுடைய ஆன்மா. இங்கே பகவான் ஆன்மாவை, மனிதனுடைய ஆன்மாவை ஒரு பறவைக்கு ஊமையாக காட்டியிருக்கின்றார். அந்த பறவை எப்படி இருக்கு? கடும் புயலில் சிக்கொண்டிருக்கு, அந்த சூழலில் இருக்குது. அந்த புயலில் என்ன செய்கின்றது? இந்த மழை காற்றுல நம்ம தப்பி எப்படியாவது நம்மளுடைய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அது பறக்க ஆரம்பிக்கின்றது. அப்போ பறந்து பறந்து பார்க்கின்றது, அதனால் முடியலை. அதனால் இறகுகள்லாம் அப்படியே சோர்ந்து போய்விட்டது. சோர்ந்த சிறகோடு தப்பி பறந்து போய்கின்றிருக்கு இன்னமும். அந்த சமயத்தில் வேட்டையில் ஒரு வேடன் வேற பார்த்து அவனுக்கு அந்த பறவையை பார்த்து குறி வைக்கிறான். அப்போ இது ஆல்ரெடி பலம் போயாச்சு அதுக்கு. ரெண்டாவது சூழ்நிலையானது ரொம்ப கடுமையாக இருக்குது. அதை தவிர எதிர்பாரா ஆபத்து ஒன்று வேறு அங்கே வருது. அது இத்தனை ஒரு பறவை, நம்முடைய மனித ஆன்மாவுக்கு இவ்வளவு துயரங்கள், இவ்வளவு கடுமையான வலிகளும் துயரங்களும் வரும் அப்படின்றத பகவான் இங்கே காட்டியிருக்கின்றார். இது இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கடும் புயலை வாழ்க்கைக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் சோர்ந்த சிறகம் நம்ம விடாமுயற்சி செய்து கொண்டே இருக்கோமே, அதை எடுத்துக்கொள்ளலாம். வேட்டையில் பட்டதுன்னு சொன்னால் பலவிதமான ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ் நம்மளை தாக்குகின்றது, துயரங்கள் தாக்குகின்றது. இப்படி எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவு இந்த ஆன்மாவானது துயர்படுகின்றது. இந்த ஆன்மா பட்ட துயரம் முழுவதும் எது உணர்கின்றது? இந்த உடல் உணர்கின்றது. இந்த உடல் படுகின்ற துன்பம் ஆன்மாவையும் தாக்குகின்றது. இப்படி தான் பார்க்கணும். ஆன்மாவுக்கு துன்பம் உண்டா? ஆன்மாவை தான் கரைபடாதது, தண்ணீரால் நனையாதது, தீயால் எரிக்க முடியாது, இப்படிலாம் சொல்கிறோமே. அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மா உரைகின்ற இடமான உடலானது இவ்வளவு துன்பத்திற்கும் ஆளாகின்றது. அதனால் அது ஆன்மா பட்ட துயரமாக காட்டப்படுகின்றது. அது என்ன செய்கின்றனா, அந்த பறவை தனக்கு பழகிய தாய்மடி போன்று அமைதியார்ந்த தஞ்சத்தை தேடி அடைகின்றது. ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு இருக்கிற அந்த ஓவியம் இருக்கே, சாவித்திரி வெள்ளை உடை போட்டுக்கொண்டு அப்படியே இருப்பாள். அந்த பறவை ஒரு குஞ்சு பறவை மாதிரி ஒன்று அவருடைய இருதயத்தில் உட்காந்துருக்கும். கீழே அணில் உட்காந்துருக்கும். அந்த பக்கத்தில் மரத்தில் சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் உட்காந்துருக்கும். ரொம்ப அழகுன்னு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இது. அப்போது அந்த பறவை என்ன செய்கின்றது? தாய்மொழி போன்ற அம்மா கிட்ட தான் போய் அம்மா அப்படின்னு சொல்லி போய் விடலாம். நம்மளோட துக்கத்தெல்லாம் சொல்லி அழலாம். அழக்கூட வேண்டாம், அந்த அம்மா மடியில் போய் தலையை புதைச்சுண்டாலே போகிறோம், உன்னுடைய துக்கமெல்லாம் பறந்து போயிடும். அப்படிப்பட்டது ஒரு தாயினுடைய மடி. அந்த தாய்மடி போன்று அமைதியார்ந்த அமைதி, அவ்வளோ ஒரு அமைதியான இடத்துல அது தஞ்சம், அதை தேடி போகின்றது. எந்த இடம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு போகும்பொழுது, ஆன்மா ஒன்று காப்பளிக்கும் புகலிடம் தன்னில். இந்த புகலிடம் யாரு? சாவித்திரி. அதே போல தான் நம்ம மதருடைய வாழ்க்கையிலையும் 2ஆம் உலகப் போரின் பொழுது பல குடும்பங்கள் இங்கே ஆசிரமத்தில் தஞ்சம் தேடி வந்தன. அவ்வளவு துயரங்கள், யாரோ எங்கெங்கேயோ போரிட்டு கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் போய்விட்டது. எல்லாத்தையும் இழந்தவர்கள் வெளிநாடுகளிலிருந்து கூட வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இங்கே இந்த ஒரு இடத்துல தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைதி வேறு எங்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஆசிரமத்துக்கு வந்தார்கள். அந்த மாதிரி செழுமே மென்மை வாய்ந்த இளைப்பாறுதல் அந்த புகலிடத்துக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகின்றது? அவர்களுக்கு எப்படி இருக்கின்றது? இளைப்பாறுதல் கிடைக்கின்றது.
அப்பாடா அப்படின்னு உட்காரலான்னு வருது. இந்த ஹேவன், இந்த ஹேவன்றது வந்து நல்ல ஒரு அமைதியாக இருந்து இருக்கிற இடம் அது. எந்த ஒரு தொந்தரவும் வராதபடிக்கு இருக்கிற சேஃப்டி, ஹேவன் ஆஃப் சேஃப்டி அண்ட் ஸ்ப்ளெண்டிட் சாஃப்ட் ரீபோஸ். ரிப்போஸ்னால் ஓய்வு பெறுதல், இளைப்பாறுதல்னு அர்த்தம். அது அந்த இளைப்பாறுதலுக்கு இந்த இது கூட சேஃப்டி அண்ட் ஸ்ப்ளெண்டிட்னு 2 அடைமொழி அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்கார் பகவான். அப்படி இருந்தது அவளுடைய நெஞ்சத்தில் வந்து அடைக்கலம் புகுவதுன்றது அப்படி இருக்கின்றது. அது அப்போது அங்கே வந்துட்டு என்ன ஆகின்றது, ஒன் குட் ட்ரிங்க் லைஃப் பேக் இன் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஹனி ஃபயர். தேன்தழற் சுனைகளில் மீண்டும் ஒருவன் வாழ்வின் சுவைதனை பருகிடலாகும். மீண்டும் ஒருவன், அவன் இழந்திருந்தான். அந்த இழந்துபட்ட இன்பத்தை இங்கே வந்து எப்படி இருக்கின்றது, இங்கே வந்த இடம் வாழ்வினோட சுவை கிடைக்கின்றது எப்படி, தேன் தழற் சுனைகளில். ஹனி ஃபயர், ஹனி ஃபயர்ன்றது வந்து ஆனந்தம், தூய்மை, தீவிரம், இந்த 3ம் அடங்கியது. அதற்காகத்தான் இந்த ஒரு ஃப்ரேஸ். ஹனி ஃபயர்ன்றது வந்து என்ன, தேனும் நெருப்புமா அப்படின்னு நேரம் அப்படியே நம்ம அர்த்தம் கொள்ளாதபடி எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆனந்தம், தூய்மை, தீவிரம், இந்த 3 இந்த இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் வந்த உடனே வாழ்வின் சுவைதனை மீண்டும், இழந்துபட்ட சுவைதனை அவர்கள் மீண்டும் பருகிட முடிகின்றது. அதை எடுத்து அவர்களால் அனுபவிக்க முடிகின்றது. இழந்துபட்ட மகிழ்வின் வழக்கை மீண்டும் திரும்ப பெற்று அவள் தன் ஒளிமிகு இயல்பின் மாண்பு வாய்ந்த இன்சூழல் தன்னை உணர்ந்து, இதெல்லாம் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நடக்கின்றதெல்லாம் பகவான் எடுத்து காட்டுகின்றார். இந்த அன்னையினுடைய நெஞ்சத்தை தேடி நீ வந்துவிட்டால் இவையெல்லாம் உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நீ இழந்துபட்டதை மீண்டும் ஹனி ஃபயர், ஆனந்தம், தீவிரம், தூய்மை இவை கொண்டவற்றில் நீ மீண்டும் திளைப்பாய். அதே போல் ஒளிமிகு அவளுடைய அன்னையாருடைய சாவித்தினுடைய ஒளிமிகு இயல்பின் மாண்பு வாய்ந்த இன்சூழல். அந்த இன்சூழல்ன்றது வந்து மதர் வந்த புதுசில் 1926 அந்த இதில் வந்து கொஞ்ச நாள் கழித்து ஆசிரமத்தில் இப்போ இருக்கிற இடத்துலையே வந்து அவர்களுக்கும் வந்து தங்கியிருக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மதர் வந்து பாடுவார்களாம். மதர் வந்து அங்கே நடந்து செல்வார்களாம். அங்கே கீழே அந்த சாதகர்கள்லாம் இருப்பாங்க. அவர்கள் வந்து அப்படியே அந்த தான் இந்த எப்படி இந்த பறவை வந்து எப்படி ஒரு அமைதியான தஞ்சத்தில் வந்து அங்கே பூந்து இருக்கிறது, தேன்தழற் சுவையை வந்து பருகின்றதோ அது மாதிரி அவர்கள் வந்து உணர்வார்களாம். அவ்வளவு இருக்கும். மதருடைய பாட்டானது அப்படியே காற்றில் மிதந்து வரும். அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு உணர்வு, இந்த அன்னையோட ஒளியில் அந்த நிழலில் நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒளிமிகு இயல்பின் மாண்பு வாய்ந்த இன்சூழல் எத்தனையும் இருக்குது. அந்த சூழல்னு சொல்லலை, இவ்வளவும் இருக்குது. ஒளி மிகுந்த இயல்பாக இருக்கின்றது, மாண்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. இவ்வளவுக்குள்ளே தன்னை உணர்ந்து மற்றவள் இதந்தரு வெம்மை தனிலும் வண்ண எழிலாட்சி தனிலும் திளைத்து உவகை பெருக்கினை பெற்று பொலிவான். இந்த ஆன்மாவானது இத்தனையும் பெறும் அன்னையிடம் தஞ்சமடைந்து விட்டாள் அப்படின்றது தான் இங்கே. மறுபடி இதந்தரும் வெம்மை, அந்த கதிரவன் மாதிரி இங்கே வந்து மதர்கிட்ட வந்த உடனேயே ஒரு கனிவான காப்பு அங்கே கிடைக்கின்றது. வண்ண இலாட்சி, முன்னால் இருந்தது வந்து ட்ரைனஸ், அது வந்து வெறிச்சோடி போயிருந்தது அவர்கள் வாழ்க்கை. நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த குழந்தைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்படிப்பட்ட உலகத்தில் வந்து நம்ம எப்படி இந்த உலக போரின் போது என்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை செல்ல போகின்றது அப்படின்ட்டு அவர்கள் அது தவித்து கொண்டிருந்த நேரத்தில் என்ன செய்கின்றது, இதந்தரும் வெம்மையாகவும் வண்ணமாகவும், அதாவது வாழ்க்கையில் ஒளியும் எழிலும் அழகும் வந்துவிட்டது. மதத்தை எப்போ வந்தார்களோ அந்த இதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. உவகை பெருக்காக இருக்கின்றது. இந்த இடத்தில் நாம் பத்திரமாக இருக்கின்றோம், அன்னையின் கைகளில் நம்மை ஒப்படைத்து விட்டோம், இனி நம் ஆன்மாவானது காப்பாற்றப்படும் அப்படின்ற ஒரு அஷ்யூரன்ஸில் அவர்கள் இருக்கின்றார்கள். இதுக்கும் வந்து கூத்தாவோட ஓவியம் இருக்குன்னு சொன்னேன். A deep of compassion, a hushed sanctuary, her inward help unbarred a gate in heaven. Love in her was wider than the universe. The whole world could take refuge in her single heart. கருணை பெருங்கடல்
நிச்சலமான காப்பகமான அவள்தன் உன்முக உதவி விண்ணகக் கதவினை திறந்தது. அவளுள் உறைந்த அன்பின் அளவு அண்ட வெளியினும் அகலமுடைத்தான். அவளுடைய ஓர் இதயம் தன்னில் இந்த அகிலம் முழுதும் அடைக்கலம் கொள்ளலாம். முத்தாய்ப்பு. இதற்கு மேலே எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான இந்த 4 வரிகளும் அமைந்திருக்கின்றன. 5 வரிகள். தமிழ் 5, ஆங்கிலத்தில் 4 வரிகள். A deep of compassion, கருணை பெருங்கடல். கம்பேஷன் அப்படியே காருண்யம், கருணை அங்கே இருக்கின்றது. A deep, அதாவது ஆழ்ந்து இருக்கின்றதுன்னு அர்த்தம், மேலோட்டமாக இல்லை, ஆழ்ந்த ஒரு கருணை. உன்னுடைய ஒவ்வொன்றையும் நான் மாற்றுவேன் அப்படின்றது. அது ஒன்றில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் மாற்ற போகிறேன். அப்படிப்பட்டது ஒரு கருணை. உன்னுடைய வாழ்வை வளம் பெறச் செய்வதற்கு மட்டுமல்ல, உன்னுடைய அக வாழ்க்கையை மேம்படுத்தி இந்த யோக வாழ்க்கையை மேற்கொண்டு தெய்வீக வாழ்வை இந்த புவியினில் கொணர்வதற்கும் உன்னுடைய ஆன்மா எந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு நான் செய்வேன் என்கின்ற கருணை. அதுதான் இந்த டீப். எ ஹஷ்டு சாங்சுவரி, நிச்சலமான காப்பகமாக இருக்கின்றது. இந்த சாங்சுவரின்றதுக்கு ஸ்ரத்தாவுனுடையதை நான் பார்க்கும் பொழுது 2 விதமான அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்று புகலிடம், அதாவது நம்ம போய் தங்கி இருக்கிறது. அந்த இடத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல போய் அடைக்கலம் புகுந்து விட்டால் யாரும் நம்மை தொடுவதற்கோ அல்லது துன்புறுத்தவோ முடியாத இடம், அது சாங்சுவரி. 2வது கோவிலின் கர்ப்ப கிரகம், நம்ம சாங்டம் சாங்டோரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது அது இந்த இடமானது கோவிலுடைய மொத்த இடத்துலையும் மிக புனிதமான இடம். அதனால தான் அந்த இடத்துல நம்ம தெய்வ சிலைகளை வைத்து வழிபாடு செய்கின்றோம். அந்த இடத்துல எல்லா சக்தியும் கொண்டு இறக்கி அந்த நாம் வழிபட போகின்ற தெய்வ சிலையை நிறுவி நாம் வழிபடுகின்றோம். புனிதமான இடம் இருந்தது. இந்த திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் போல அமைதியான இடமாக அவளுடைய உள்ளமானது இருக்கின்றது. புனிதமானது. அந்த இடத்துக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் நம்மளை யாரும் தொட முடியாது. இப்போ பாருங்கள், 2 அர்த்தமும் அந்த இடத்துல பொருந்துகின்றது. கோவிலின் கர்ப்ப கிரகம் மாதிரி அன்னையோட இதயமும் அந்த கனிவு காப்பும் இருக்குது, நம்மை காப்பாற்றுகின்ற தன்மையும் அங்கே இருக்குது. அங்கே போய் நம்ம புனிதமான இடத்துக்குள்ளே போய் சென்றடைந்து விட்டோம். இப்போ அந்த இடத்துக்குள்ளே புகலிடமாக அது இருக்கின்றது. அதனால் அந்த இடத்துல யாரும் நம்மை தொடவோ துன்புறுத்தவோ முடியாது. 2 அர்த்தங்களும் அந்த இதுக்கு பொருந்துகின்றன, மிக சரியாக பொருந்துகின்றன. ஆக எந்த இடத்துல போய் நம்ம புகலிடம் சேரணுன்றது அன்னியோட இதயத்தில் போய் சேரணும். வேறு எந்த ஒரு இடத்தையும் கேட்கக்கூடாது. அந்த ஒரு இடத்துல நம்ம போய் நம்ம தங்கி இருக்கணும், நிலையாக இருக்கணும். சும்மா இந்த ரெண்டட் ஹவுஸ் மாதிரி அப்படி வந்துடக்கூடாது, அங்கேயே இருக்கணும். அப்படியே வெளியில் வந்தால் கூட திருப்பி உள்ளே போகணும். அதனால தான் அந்த காலத்து சாதகர்கள்கிட்ட அந்த கேனால் இருக்கு இல்லையா, அதை தாண்டி உள்பக்கத்து டவுனுக்குள்ளே போகக்கூடாதுன்ற ஒரு நியதியை மதர் வைத்திருந்தார்கள். ஏன்னா அங்கே இருக்கிற ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்மளை தாக்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. அவங்களெல்லாம் நாங்கள் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சமயத்தில் நீங்கள் வெளியில் போனால் அந்த அசுர சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டு விடுவீர்கள். ஆனால் இதில் யாரோ ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு கூட ஹீ ஃபெல்ட் சம்திங், அது எனக்கு யாருன்னு தெரியல, யாராவது தெரிந்தவர்களோட சொல்லலாம். அது அந்த மாதிரி இருக்கு. ஐ திங்க் நளினிகாந்த் குப்தா போல இருக்கு, ஏதோ ஒரு இது இருந்து, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம், அந்த இடத்துல யாரும் தொட்டு துன்புறுத்த முடியாது, அப்படி இருக்கின்றது. ஹர் இன்வர்டு ஹெல்ப் அன்பர்ட் ஏ கேட் இன் ஹெவன், அவள் தன் உன்முக உதவி விண்ணக கதவினை திறந்தது. அப்படின்னா என்னங்க, நேராக நம்ம போகிறோம், அப்படியே ஹெவன்ஸ் டோரை இல்லாத திறந்து அப்படியே மதர் வழிவிடுறாங்களா? இல்லை, நீ உள்முகமாக பயணிக்கும் பொழுது அங்கே தான் உன்னுடைய சொர்க்கம் இருக்கின்றது, வெளியில் கிடையாது. உன்னுடைய உள்முக பயணத்தில் நீ செல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற அவளுடைய உதவியானது உனக்கு விண்ணகத்திற்கான கதவுகளை திறக்கின்றது. அகத்துக்குள்ளே போக போக நாம் ஆழ்ந்த அமைதியும் ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிப்போம். புறத்தே போக போக
கலங்கல், குழப்பம், தாக்கம் இவ்வளவும் வரும். அதனால் உள்ளே போகும் பொழுது ஹர் இன்வர்ட் ஹெல்ப், வெளியிலையும் உதவி பண்ணுறாங்க மதர். அப்போ வெளியில் மதர் உதவி பண்ணலையா? பண்ணுறாங்க. ஆனால் அந்த உதவியை விட நமக்கு தேவையானது ஹர் இன்வர்ட் ஹெல்ப். உள்ளே போகிறதுக்கு தான் நமக்கு தேவை. வெளியில் போகிறதுக்கு எத்தனையோ வெளியில் ஹூக்ஸ் இருக்குது. அப்படியே கொக்கி உங்களை போட்டு அந்த தூண்டிப்புழு மாதிரி நிறைய இறை நமக்காக காத்து கொண்டிருக்கு. நம்ம போய் வச்சோம்னா பிடிச்சின்னு போகிறதுக்கு. அங்கே அது சொல்லலை. உள்முகமாக பயணம் செய்வதற்கு நமக்கு அதிகமான வலிமை தேவை. அதனால தான் இந்த இடத்துல இன்வர்ட் ஹெல்ப் அது என்ன செய்கின்றது? உள்ளே இருக்கின்ற கதவுகளை திறக்கின்றது. இன்னும் 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 போகும்பொழுது ஒரு தியானத்தில் உட்கார்றது, அந்த தியானத்தில் ஒரு அனுபவம், அந்த அனுபவம் மீண்டும் கிட்டாதா என்று திருப்பி அதுக்குள்ளேயே போய் உட்கார்றது. சரி இது வருதுன்னு சொல்லுறதுக்கு என்னெல்லாமோ எண்ணங்கள் வருது. அதனால் தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னால் மதருடைய நூல்களை படிப்போம், பகவானுடைய சாவித்திரியை படிப்போம். இப்படி ஒவ்வொன்றாக. இதுதான் விண்ணக கதவு. அப்போ படித்தது மாத்திரம் போகாது. நான் தியானத்துக்கு போகிறேன், இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நான் போகிறேன். அதனால் என்னுடைய உணர்வை நான் அந்த நிலைக்கு கொண்டு போகின்றேன். அதெல்லாம் எங்கெங்கே வேலை நடக்கிறது? அந்த வேலையெல்லாம் வெளியிலையா நடக்கிறது? இல்லை, எல்லாம் நமக்கு உள்ளே நடக்கின்றது. தயாரிக்கிறது, தயாரித்ததை ஸ்திரமாக்கி கொள்ளுதல், அதிலேயே நாம் மறுபடி செல்வதற்கு விழைதல், இத்தனையும் அவளுடைய இன்வர்ட் ஹெல்ப். Love in her was wider than the universe. The whole world could take refuge in her single heart. முடிச்சிட்டார். அகில உலகம் அவளோட ஓர் இதயத்தில் போய் குடிகொண்டு விடலாம். எல்லாரும் போகலாம். எனக்கு இடம் இருக்கா? இருக்குது. உனக்கு இடம் இருக்கா? இருக்குது. அந்த நாட்டினருக்கு இருக்குது. எல்லா நாட்டினருக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்குமே அங்கே இடம் இருக்குது. எல்லாரையும் அவள் உள்ளே கொண்டே வச்சுக்கிறாள். அவளுள் உறைந்த அன்பின் அளவு அண்ட வெளியினும் அகலம் உடைத்தான். அந்த அன்போட அளவை சொல்ல முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட வெளி, இந்த வானத்தை மாத்திரம் சொல்லலை, அண்ட வெளியவே அங்கே சொல்கின்றார். அதை விட இன்னும் ஜாஸ்தியானது அது. அதே போல் அனைத்து உலகமுமே அவளுடைய சிங்கிள் ஹார்ட், ஒரு சின்ன இதயம், ஆனால் அதன் கொள்ளளவு இன்ஃபினிட். அப்படி அவள் உள்ளே போய் நம்மால் உரைய முடியும். ஏனென்றால் அவள் நம்மை ஏற்றுக்கொள்கிறாள். என்னை ஏற்றுக்கொள்வாளா? நிச்சயமாக. எப்படி இரண்டாவது உலகத்தின் போகும்பொழுது எல்லாரையும் மதர் அரவணைத்துக் கொள்கிறார்கள். அப்பொழுதுதான் பலவிதமான தொழில்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டன. ஏன்னா வந்தவர்களுக்கு வேலை கொடுக்கணும், அதுலேருந்து இன்கம் வரணும், அதை வைத்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு மதர் அப்போ சிங்கிள் ஹேண்டட்லி மதர் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த இதயம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? இதை விட அண்ட வெளியினும் அகலம் உடைத்துன்றதுக்கு வேறு ஏதாவது வேணுமா? குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம், அவர் ஒரு டாக்டர். இது எதில் இருக்குன்னு சொன்னால் ஜார்ஜ் வேன் ரெக்கம் என்ற நெதர்லாந்துக்காரர் எழுதியுள்ள தி மதர் த டிவைன் சக்தி என்ற புத்தகத்திலிருந்து மதர் இந்த மாதிரியான பலவிதமான திட்டங்களை எல்லாம் மதர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் தான் சொல்லியிருக்கு 1942 இதில் ஒரு டாக்டர் எங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துட்டீங்க, என் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறது, அவங்க படிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும் பொழுது மதர் பள்ளிக்கூடத்தை ஆஷ்ரம் ஸ்கூல் அப்போ தான் தொடங்கினார்கள். மதரே அதில் ஃப்ரெஞ்சு டீச்சராக வேலை பார்த்துருந்துருக்காங்க. குழந்தைகளுக்கு ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. அதுதான் பின்னால் விரிவடைந்து அந்த கேள்வியும் பதிலுமாக சாதகர்களும் எல்லாம் கொண்டது அப்படின்னு சொல்லி அது விரிவடைந்தே. அதுதான் அண்ட வெளியினும் அகலம் உடைத்தான்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே அந்த ஒரு பாயிண்டோடு அது நிற்காது, அப்படியே விரிந்து கொண்டே போகும். மதருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அப்படியே விரிந்து கொண்டே போகும், ஒன்றில் நில்லாதபடி இருக்கும். யோகமா உனக்கு இப்படி எல்லாரையும் மெடிடேட் பண்ணுன்னு சொல்லலை. சில பேர் வேலை செய்கிறான், அதுவே உனக்கு யோகம். ஸோ எல்லா வழியிலையும் அவர்களை வழிநடத்தி கொண்டும் போனார்கள். புற வாழ்க்கைக்கு மட்டும் அவர்கள் உதவவில்லை, அக வாழ்க்கைக்கும். அதனால தான் இன்வர்ட் ஹெல்ப், ஹர் இன்வர்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லியிருக்கிறதே அதனால தான். அது அக வாழ்க்கைக்கும் அவர்கள் துணை புரிந்தார்கள். ஆக இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே, இந்த வரிகள் அனைத்துமே மதரையும் சாவித்திரியும் அப்படியே அதே பேரலல் லைன்ஸில் நம்ம பார்த்தோம். கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாதபடிக்கு பார்த்தோம்.
இந்த 151வது வரியிலேருந்து 168 வரிகளுக்கு மதர் வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. அது இப்போ சொல்லிடுறேன். இவை சாவித்திரியின் இயல்பை விளக்கும் கவித்துவம் பொருந்திய வரிகள். அவள் இருப்பின் உடலெடுத்த தன்மை, அதன் இயல்பு, இங்கே வெளிப்பட்டு வர இருக்கும் முழு நிறைவான உயர் உலகுகளிலிருந்து வந்துள்ளது. ஆனால் அவள் அந்த வெளிப்பாட்டிற்காக இந்த உலகத்தை தயார் செய்ய வேண்டும். அப்படிப்பட்டதோர் புதிய உலகம் இங்கு கொண்டு வரப்படுவதற்காகவே சாவித்திரியின் பிறப்பு இங்கு நேர்ந்துள்ளது. அமைதி, ஆனந்தம், சமநிலை, என்றும் மாறா புன்னகை, இவை யாவும் அழுத்தமாக இங்கே விவரிக்கப்பட்டுள்ளன. இத்தன்மைகள் அவற்றின் முழு உருவில் காணப்படுகின்றன. அதிக அளவில் கட்டுப்பாடுகள் தகர்க்கப்படுகின்றன. விஞ்சிய காலமும் வெளியும் காணப்படுகிறது. இன்பமும் நிலைத்துள்ளது. அமைதி அசைக்க ஒண்ணாததாய் உள்ளது. இங்கு காணப்படும் துன்பம், பொறுக்கமாட்டாத வலி, கோபம் ஆகிய இவை யாவும் குறுகிய கட்டுப்பாடுகள் உருவாக்கிய பிரித்து வேறாக்கும் தன்மைகளால் ஏற்பட்டதே. ஓர் உயர் உணர்வின் இரக்கத்துடன் ஒருபோதும் அலைக்கழிக்கப்படாத ஆனந்த புன்னகையும் தெளிந்த அமைதியும் இங்கே வரும். ஸ்ரீ அரவிந்தர் அறிவிக்கிறார், சாவித்திரி இந்த உலகில் முன்னேற்பாடுகள் செய்துவிட்டாள். இப்போது அவள் தன்னோடு கொணர்ந்துள்ள உயர் உணர்வுகள் உலகின் கண் இறங்கிவிட்டன, வெளிப்பட்டு வர தம்மை தயார் செய்து கொள்கின்றன என்று. சில பேரை அனுப்புகிறாங்க, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, அது அந்த டியூமனோட புஸ்தகத்தில் வருது. அவர்கள் போய் 3 நாள் வேலை செய்கிறார்கள். அப்படி வேலை செய்யும் பொழுது மதருடைய ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னால், வெளியில் ஆசிரமத்தை சேர்ந்தவரும் வெளியில் எந்த ஆகாரமும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இவர்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரணும்னு சொன்னால் கூட வேண்டான்னு சொல்லிட்டு அவர்கள் 2 பேரும் 3 பேரும் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சாப்பாடு இல்லை. அப்படி மதர் அந்த எக்ஸிபிஷன் ஆரம்பிக்கிற அன்னைக்கு பார்க்கும் பொழுது முதல் கேட்ட கேள்வி, அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களா? சாப்பிடலன்னு சொன்ன உடனே தானே போட்ட விதியை தானே தளர்த்தி வெளியிலேருந்து ஆகாரம் வாங்கி கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொன்னாங்க. எந்த தெய்வம் இப்படிப்பட்ட ஒரு கருணையோடு இருக்கும்? எந்த ஒரு மனித பிறவி இந்த மாதிரி ஒரு கருணையோடு இருக்க முடியும்? தான் போட்ட விதியை தானே தளர்த்தி. அதனால தான் எப்போவுமே டோன்ட் ஃபிக்ஸ் இன்டு தி லாஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும், நோ. அப்பப்போ விதியை தளர்த்தி நம்ம போகலாம். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அது அந்த நேரத்தை பொறுத்து அந்த விதியை நம்ம தளர்த்திக்கலாமா இல்லையான்றதை நம்மளே முடிவு செய்து, இல்லைன்னா மதர்கிட்ட விட்டு அதற்கான பதிலை பெற்றுக்கொண்டு அதன்படி நம்ம நடக்கலாம். இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறதே இருக்கக்கூடாது. மதரே அந்த விதியை மீறி இருக்கிறார்கள். அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், படிக்கவும் முடியும். நிறைய இந்த விங்கெட்ஸ் ஆஃப் தி மதர் தான் நிறைய வந்திருக்கு இப்போ புக்ஸ் எல்லாம், அந்த அனுபவங்கள்லாம். அதே மாதிரி இப்போ காரைக்குடி சென்டர்லேருந்து அவங்க காரைக்குடி தியான மந்திர்லேருந்து கூட இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் எல்லாம் அவங்க சேகரித்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நிறைய இருக்குது மதருடைய கனிவு காப்பி. அதே மாதிரி கோபமும் உண்டு மதருக்கு. அதுக்காக கோபம் இல்லாதபடிக்கு அவள் மகாகாளியாகவும் வடிவம் எடுப்பாள். எப்பொழுதுமே மகேஸ்வரியாவோ இருக்கிறதில்ல. எந்த இடத்துல மகாகாளி ரூபம் எடுக்கணுமோ அந்த இடத்துல எடுத்து அடி கொடுத்து நம்மளை திருத்துவா. இன்றைக்கி மெசேஜே பாருங்களேன், நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு அடி தான். நான் அப்படி தான் சொல்லுவேன். நீ இவ்வளோலாம் படித்ததுலாம் ஒன்றும் பெருசு இல்லை, அதன்படி நட அப்படின்றது. அதாவது சூரியன்கள் 12 சூரியன்கள் உண்டு. வேறு வேறு நேரத்தில் இருக்கின்ற சூரியனுக்கு ஒரு பெயர். விடியற்காலை உஷை காலத்தில் வருகின்ற சூரியனுக்கு பேர் சவித்ருன்னு பேர். அந்த என்ன பகவான் சொல்லியிருக்கிறது அது ஒரு குறியீடு தான். சாவித்திரி காவியமும் சாவித்திரி என்ற கதைன்றதே ஒரு சிம்பல். அந்த குறியீடு என்ன காட்டுகிறது என்றால் ஒளி, அதாவது இரவே இல்லை, இரவுக்கு அப்புறம் புலர் விடிகாலை இருக்கின்றது அப்படின்றது. அதனால தான் சவித்ருவோட பெண் அவதாரமாக வந்ததுனால்தான், அந்த கடவுள் அருள் செய்ததுனால்தான் சாவித்திரி பிறந்தாள். அதனால் அவள் பெயர் சாவித்திரி என்று வைக்கப்படுகின்றது. இந்த சன்வேர்ட் அப்படின்றது அதுதான். இது அன்னை கொடுத்த பிரசாதம். இன்றைய அன்னையாரின் மகா சமாதி அன்று நமக்கு கிடைத்த பிரசாதம் இது.